ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டியன் நான் உங்கள் வெங்கட். இந்தியா ஒரு சுதந்திர நாடு, இது நமக்கு தெரியும். நம்ம இந்தியாவை வழி நடத்துறது யாரு? பிரதம மந்திரியா, இல்ல குடியரசுத் தலைவரா, இல்ல முதலமைச்சரா? இல்ல, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ரூல் புக் கீழே தான் வேலை செய்யறாங்க. அந்த ரூல் புக் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? அதன் அடிப்படையில தான் பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் எல்லாமே வழிநடத்துறது அதனுடைய அடிப்படையில தான். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளுடைய நாட்டுடைய, நம்ம இந்திய குடிமக்களுடைய பேக் போனா இருக்கக்கூடியது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, எப்படி கைட் பண்ணுதோ, ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்குன்னே ஒரு ரூல் புக் இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த மேட்சஸ், பிளேயர்ஸ் ஆடுறது எல்லாமே அதன் அடிப்படையில தான் நடக்கும். ஸோ இங்க ஆள்வதும், இந்திய நாட்டை ஆள்வதும் சரி, இங்க மக்கள் வாழ்றதுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு இங்கு வாழக்கூடிய குடிமக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்கு, கடமைகள் கொடுத்திருக்கு, அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன, யாரால் எழுதப்பட்டது, அதை எழுதுறதுக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் அதுல இருந்தாங்க, ஸோ இது பத்தின முழு தகவலும் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு 10th சிவிக்ஸ்ல குடிமையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th இருக்கும், 12th இருக்கும், 10th இருக்கும். ஸோ 6th உங்களுக்கு பேசிக்கா இருக்கும். 12th பாத்தீங்க அப்படின்னா 10th இருக்கக்கூடிய விஷயங்களோட இன்னும் கொஞ்சம் அந்த அதே சேம் டாபிக் தான், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். பேஸ் அதுதான். நீங்க 10th படிச்சுட்டு 12th படிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை எங்க ஃபர்ஸ்ட் இந்திய ஒரு அரசியலமைப்பு அப்படின்றது வேணும், அரசியலமைப்பு கொள்கை அப்படின்றது இருக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் முதலாக தோன்றியது, உருவெடுத்தது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடு தான். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். அமெரிக்க ஐக்கிய நாடு தான். ஏன்னா அமெரிக்கா எப்ப சுதந்திரம் பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா 1776 தான் அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்ப இந்த அரசியலமைப்புன்ற விஷயம் அவங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அரசியலமைப்பு புத்தகம் அவங்க எப்ப கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 1789 கொண்டு வராங்க. இந்த 1789 அப்படின்றது நமக்கு இன்னொரு விஷயத்த கூட கனெக்ட் ஆகும். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சியும் பாத்தீங்கன்னா 1789 தான் பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும். ஸோ அப்ப அந்த முழக்கங்களின் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு அமெரிக்கா ஒரு மக்களாட்சி நாடு, அந்த நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்ற அடிப்படையில எழுதப்பட்டது தான் அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு. அதுதான் உலகத்திலேயே முதலாக அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கொண்டு வந்த நாடு அப்படின்றது அமெரிக்கா தான். ஓகேங்களா? அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் அதை ஒரு பேஸா வச்சுக்கிட்டு தான் கொண்டு வந்தாங்க. இந்தியாவும் அமெரிக்காவை அடிப்படையாக வச்சு கொண்டு வந்ததுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் முதலாக எந்த ஆண்டு வெளிவந்தது? 1789. எங்க? அமெரிக்கால. ஓகேவா? ஸோ அமெரிக்கா மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா மக்களாட்சி நாடுலையும் பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அரசியலமைப்பு சட்டத்தை வச்சிருக்கும். இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, இது 1946 ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழுவோட பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒன்று ஏற்படுத்தி அந்த அரசியலமைப்பை எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப 1946 ஆண்டு தான் நமக்கு இந்த தாட்டே வந்துச்சா, இதை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம நினைச்சோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1934 அதற்கான வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டது. யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இவரு. ஸோ இவரால் தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு முதல்ல வேண்டுகோள் வச்சாரு, இந்த மாதிரி எங்களுக்குன்ட்டு ஒரு அரசியலமைப்பு வேணும், அதனால நாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கணும்ன்ற கோரிக்கை முதலில் விடுக்கப்பட்டது யாராலும் பாத்தீங்கன்னா எம்என் ராய். அவரு 1934 அந்த கோரிக்கை வச்சாரு. பிரிட்டிஷ் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பிலையும் அதே கோரிக்கை அடுத்தடுத்த ஆண்டுகள்ல வைக்கப்பட்டது. 1936 அவங்களும் அதே கோரிக்கை வைக்கிறாங்க, அப்பயும் ரெஃப்யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு நமக்கு இறுதியா எப்போ அதற்கான ஒப்புதல் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 1946 ஆண்டு தான். அது எதன் அடிப்படையில? அமைச்சரவை தூதுக்குழுவுடைய அடிப்படையில தான். ஓகேங்களா? கேபினெட் மிஷன் சொல்றோம் இல்லையா, அந்த தூதுக்குழுவோட பர்மிஷன் பேர்ல தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஃபார்ம் பண்றோம். அந்த நிர்ணய சபையை எங்க அமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய, ஓகேங்களா, ஸோ இப்ப நாடாளுமன்றம் புதுசு வந்துருச்சு, பழைய நாடாளுமன்றத்துடைய மத்திய இது, ஓகேங்களா, மைய
சட்டமன்றம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்ணய சபையை அமைக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 389 உறுப்பினர்கள் அந்த நிர்ணய சபையில இருக்காங்க. அந்த 389 உறுப்பினர்கள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகளாக, இப்ப சென்னை மாகாணம்ன்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாகாணத்துல இருந்தும் அந்த மாகாணத்துடைய பிரதிநிதிகளாக வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 292 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுதேச அரசு குறுநில மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, இப்போ ஒருங்கிணைந்த இந்தியாவா இப்ப இருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருங்கிணைந்த இந்தியாவா இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, அந்த மேப் பாத்தீங்கன்னாவே தெரியும். நிறைய குறுநில மன்னர்கள் அங்கங்க இருந்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் ஹைதராபாத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டா இருக்குது, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் செப்பரேட்டா இருக்குது. அப்படிங்கும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் ராணுவத்தை அனுப்பி அந்த ஹைதராபாத்தை வந்து இந்தியாவுடைய பகுதியா வந்து கொண்டு வந்ததெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்களா 93 பேரும், பலுசிஸ்தான் இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுசிஸ்தான்ல இருந்து ஒரு பிரதிநிதியும், அதே மாதிரி மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், மொத்தம் 389 பேர் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருக்காங்க. இந்த 292 பேர் வந்து பாத்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல எந்தெந்த கட்சியில இருந்து எவ்வளவு பேர் போனாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சார்பில் அகில இந்திய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா 208 பேரும், அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் 73 பேரும், மற்ற கட்சி சார்பில் 11 பேரும், மொத்தம் 292 பேர் மாகாணத்துடைய பிரதிநிதியா செலக்ட் ஆகிறாங்க. இந்த 292ன்றத பிரேக் பண்ணனா இதுதான். ஓகேங்களா, இந்த 389 பேரை வச்சுக்கிட்டு அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போது நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் முதல் கூட்டம் நடைபெற்றது. ஓகேங்களா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது எப்ப 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம், புக்ல கிடையாது. 389 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனா அந்த 389 பேரும் இந்த முதல் நாள் இந்த டிசம்பர் 9ஆம் தேதி கலந்துக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 207 பேர் தான் கலந்துருப்பாங்க. அப்ப யார் கலந்துக்கலன்னு பாத்தீங்கன்னா சுதேச அரசுகளுடைய பிரதிநிதிகளும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி சார்ந்த மாகாண பிரதிநிதிகளும் கலந்துக்கல. ஓகேவா, 207 பேர் தான் கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த சபையோட தற்காலிக தலைவரா யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஒரு சபை நடக்குது அப்படின்னா அந்த சபையை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா, அந்த நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்தல் நடத்தணும் இல்லையா, அப்ப அந்த தேர்தலை நடத்துறதுக்காக ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஏன் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ 207 பேர் வந்தே இருக்காங்க. அந்த 207 பேர்ல ஏன் பர்டிகுலரா சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு. எதன் அடிப்படையில சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பிரெஞ்சு நடைமுறையின் அடிப்படையில். ஸோ பிரெஞ்சு நடைமுறையின் அடிப்படையில் தான் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏன் அது என்ன அந்த பிரெஞ்சு நடைமுறைன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரெஞ்சு நடைமுறை ஒரு விஷயம் நடந்து ஒரு தேர்தல் நடத்தி ஒரு ஒரு நிரந்தர தலைவரை அந்த சபைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னதாக ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு என்ன ஒரு தகுதி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மூத்த உறுப்பினரா இருக்கணும். அந்த சபையிலேயே இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினரா இருக்கணும். அப்ப சச்சிதானந்த சின்ஹா மூத்த உறுப்பினரான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா அந்த சபையிலேயே 74 வயது ஆனா ஒரு மூத்த உறுப்பினர் தான் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. அப்ப வயது மட்டுமே போதுமா ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வயது மட்டுமே போதுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவருக்கு இன்னும் நிறைய தகுதிகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ மேற்கு வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞரா பணியாற்றி இருக்காரு, ரொம்ப வருஷம் வழக்கறிஞரா பணியாற்றி இருக்காரு, நீதிபதியா பணியாற்றி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த பிரெஞ்சு நடைமுறையை பயன்படுத்தி அவரை தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்து அவர் மூலம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தேர்தல் மாதிரி நடத்தி நிரந்தர தலைவரா வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்ப? டிசம்பர் 11ஆம் தேதி. முதல் கூட்டம் கூடுறது 9ஆம் தேதி, தேர்தல் நடத்தி நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, நிர்ணய சபையுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கிறது ராஜேந்திர பிரசாத் எப்ப? டிசம்பர் 11ஆம் தேதி. புக்ல வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் போதே இறந்ததை தொடர்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. ஸோ இது தவறான வார்த்தை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா
சச்சிதானந்த சின்ஹா அவர் இறந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1950 டிசம்பர்ல தான் இறந்திருப்பார். அப்ப நம்மளுடைய குடியரசு தினத்துக்கு அப்புறம் தான், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இறக்குறாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து புத்தகத்துல தவறா இருக்கு. ஸோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் இதுதான். மூத்த உறுப்பினர், அது போக அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற காரணத்தின் அடிப்படையில் தான் பிரெஞ்சு நடைமுறையை பயன்படுத்தி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் இந்த எலெக்ஷனை நடத்தி நிர்ணய சபையுடைய தலைவரா ராஜேந்திர பிரசாத்தையும், அதே மாதிரி துணைத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி அவர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்தல் நடத்தி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அப்ப தற்காலிக தலைவரா வந்து சச்சிதானந்த சின்ஹாவை வழிமொழிந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா JP கிருபாலனி அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் தான் உங்களுக்கு 12th அடிஷனலா இருக்கும். இந்த தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹான்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அவரை வழிமொழிஞ்சது யாரு, அவர் தான் தற்காலிக தலைவரா இருக்கணும்ட்டு கேட்டுக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா JP கிருபாலனி. இது உங்களுக்கு 12th இருக்கும். ஸோ அப்ப இப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை அமர்வா வந்து இருந்துச்சு, உட்காந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை புத்தகத்தை வந்து கொண்டு வந்தாங்க, உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா 11 அமர்வுகளாக. ஓகேங்களா? இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. 12th வந்து பாத்தீங்கன்னா 12 தொகுதின்னு கொடுத்திருப்பாங்க. 12th 12 தொகுதின்னு கொடுத்திருப்பாங்க. என்ன வித்தியாசம், ஏன் இங்க 11 அமர்வு அங்க 12th 12 தொகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அமர்வு 11 தான். ஓகேங்களா? அதற்காக வேலை செய்கிறதுக்காக அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வந்து உருவாக்குவதற்காக வந்து உட்கார்ந்தது 11 டைம் தான். அப்ப அந்த 12வது டைம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சட்ட புத்தகத்தை உருவாக்குவதற்காக கிடையாது. ஏன்னா 11வது அமர்வுலயே வந்து நவம்பர் 26 1949 வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப ஏன் வந்து திருப்பி 12வது தொகுதியா வந்து பாத்தீங்கன்னா 24 ஜனவரி 1950 அந்த 12வது அமர்வு, அது அமர்வுன்னு சொல்றதா தொகுதின்னு சொல்றதா, ஓகே, அது வந்து புத்தகத்துல வித்தியாசம் இருக்கு. இது எதற்கான கடைசி கூட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 26 1949 வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா அன்னைக்கு நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதியும் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து இது பண்ணிட்டாங்களா, அமல்படுத்திட்டாங்களா, ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில விதிகள் மட்டும்தான் அன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த 24ஆம் தேதி ஜனவரி 1950 தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, தேசிய கீதம், தேசிய பாடல் இது எல்லாத்தையுமே வந்து அடாப்ட் பண்ணிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அதே நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது முழுசா வருது. ஸோ அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 12வது தொகுதி 12வது அமர்வெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 ஜனவரி 1950 நாளன்று நடந்தது. ஸோ இதற்காக வேலைகளுக்காக நடந்ததுன்றது இந்த 11 அமர்வு தான். 166 நாட்கள் அந்த இது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு விதியா எழுதுறாங்க, விதி எழுதி வந்து வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன்ல இந்தந்த விஷயத்த வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே ஒரு எதிர்குறல்ன்றது இருக்கும். ஏன்னா ஒரு சில பேத்துக்கு அது ஏற்புடையதா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு ஏற்புடையதா இல்லாம இருக்கும். அப்ப திருத்தங்கள் சொல்றாங்க, இல்ல இப்படி வச்சுக்க வேணாம், இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்க அப்படின்ட்டு 2473 திருத்தங்கள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு அதுல சிலது ஏற்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? சிலது ஏற்கப்பட்டு அதுதான் ஒரு கடைசியா வந்து ஒரு ஃபைனல் டிராஃப்டா வந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகமா வெளிவந்தது. இப்படி வந்து கிரியேட் பண்ண அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துடைய டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு தலைவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். ஸோ இன்னைக்கு நம்ம போற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துடைய தலைவர், அந்த வரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தான். அதனாலதான் அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்றோம். ஸோ அப்போ அவர் மட்டுமே கிரியேட் பண்ணிட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கு தலைவராக அவர் இருந்தாரு. அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 6 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமிட்டியில இருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா N கோபாலசாமி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, N மாதவராவ், DT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. ஓகேங்களா? ஸோ அம்பேத்கர் இல்லாம இன்னும் இந்த 6 நபர்களும் இருந்தாங்க. இதுல இந்த DT கிருஷ்ணமாச்சாரி வந்து பாத்தீங்கன்னா DP கைத்தா அவருடைய
மறைவிற்கு பிறகு இந்த டிராஃப்டிங் கமிட்டியில இருந்தார். ஸோ டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு முன்னாடி அந்த கமிட்டியில இருந்தது டிபி கைத்தான் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணமாச்சாரி உள்ள வராரு. ஓகேவா? ஸோ நபர்களா எடுத்தீங்கன்னா மொத்தம் 8 நபர்கள்னு இருக்கும். ஆனா அந்த கமிட்டிக்குள்ள இருந்து அந்த கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 7 நபர்கள். ஸோ இவங்க டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ். இது யார் எழுதுனாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா முகவுரை ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த முகவுரை. ஸோ நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் என்பது முகவுரை, 22 பாகம், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணை கொண்டதாக வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது எப்ப ஏத்துக்கிட்டாங்க? 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் அதை ஏத்துக்கிட்டாங்க. வந்து நடைமுறைக்கு வந்தது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளை தான் நம்மளுடைய குடியரசு தினமாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதற்கப்புறம் வந்து இது மாற்றமே செய்யலையா? அரசியலமைப்பு சட்ட புத்தகம் முகவுரை, 22 பாகம், 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணையா வந்திருக்கு. இன்னமும் அது அப்படியே தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது 25 பாகமா மாறிடுச்சு. 22ல இருந்து 25 பாகமா மாறிடுச்சு. ஸோ 2023 வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 448 சட்டப்பிரிவுகள் விதிகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? 395ல ஸ்டார்ட் பண்ணி 448 வரைக்கும் இருக்கு. ஆனா விதிகள் வந்து பாத்தீங்கன்னா 395 தான் இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 395A 100A அப்படின்ட்டு ஒரு உட்பிரிவா உள்ள சொருகி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை மாற்ற முடியாது. 395ன்றது எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கக்கூடியது தான். விதிகள் அதற்குள்ளேயே வந்து சொல்லி இருப்பாங்க. ஓகேவா? 8 அட்டவணைகள் அப்படின்றது இன்னைக்கு 12 அட்டவணைகளாக இருக்கு. அப்ப முகவரியை மாத்தலையான்னு கேட்டீங்கன்னா முகவரியும் ஒரு டைம் மாத்திருக்காங்க. ஓகேவா? இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பேர் கையெழுத்தோட வந்து வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 284 பேர் கையெழுத்து போட்டு வந்துச்சு. ஏன் 389 பேர் இருந்தாங்களே, ஏன் 284 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அமைக்கப்பட்டது 1946ஆம் ஆண்டு. 1947ல பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அப்ப அகில இந்திய முஸ்லீம் லீக்ல வந்து இருந்த மாகாண பிரதிநிதிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த நபர்கள் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அதுலயும் வந்து ஒரு சில பேர் இந்த இதுல வந்து உடன்படாம இருந்திருக்காங்க. ஸோ இறுதியா கையெழுத்து போட்டு ஏத்துக்கிட்டதுன்றது 284 பேர். ஓகேவா? இதை யார் எழுதினாங்க? ஏன்னா உலகத்திலேயே கையால் எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நம்மளதுதான், இந்தியாவோடது தான். அப்படிப்பட்ட ஒரு சட்ட புத்தகத்தை யார் எழுதினாங்க, கையால் எழுதினாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் என்பவர் தான். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜரா அப்படின்றவர் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை இத்தாலிய பாணி, ஓகேங்களா, இட்டாலிக் ஃபாண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இட்டாலிக் ஃபாண்ட்ல வந்து அவர் கையாலேயே எழுதுறாரு. இதற்காக அவர் என்ன அமௌண்ட் வாங்கினார், என்ன பேமெண்ட் வாங்கினார்னு பாத்தீங்கன்னா 1 பைசா கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ இத்தனைக்கும் நம்மளுடைய சட்ட புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 வார்த்தைகளை கொண்டது. 1,45,000 வார்த்தைகளை கொண்டது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வருது. அவர் எழுதி முடிக்கும் போது 1,45,000 வார்த்தைகள் இருந்தது. ஆனால் அவர் இதற்காக எந்த ஒரு பணமும் வாங்கலை. அவர் கேட்டுக்கிட்டது ஒண்ணுதான், அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல இடம்பெறணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அனுமதி கொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு கூறுகள், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு கூறுகள் என்னன்னு பார்ப்போம். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளிலும் மிகவும் நீளமானது. ஓகேங்களா? மிகவும் சிறியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடது தான், வெறும் 4,400 வார்த்தைகளை உள்ளடக்கியது. மிக நீண்டது இந்தியாவோடது, 1,45,000 வார்த்தைகளை உள்ளடக்கியது அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம். அதே மாதிரி இதோடைய பெரும்பாலான கருத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நம்மளே உட்காந்து யோசிச்சு ஒவ்வொரு விதியும் கொண்டு வந்தோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு கைடன்ஸ் ஒன்று இருக்கணும் இல்லையா?
ஒன்று நம்ம உருவாக்குறோம்னா கூட அதோட பேஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம குயிக்காக, ஏன்னா நமக்கு டைம் இல்லை, ரொம்ப குயிக்காக நம்ம செய்யற மாதிரி அது இருந்ததுனால. இப்போ அமெரிக்காவை பாருங்க, 1776 சுதந்திரம் கிடைச்சி அவங்களுக்கான சட்ட புத்தகம் எப்போ வெளிவந்தது? 1789. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டுச்சு. ஆனா நம்மளுடைய சட்ட புத்தகம் பாருங்க, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது, அதுவும் ஆகஸ்ட்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 வருஷம் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை நம்ம வெளியிடுறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு குயிக்கா அதை செய்ய வேண்டிய கால நெருக்கடி இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளா உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு எடுக்காம, அந்த விஷயம் நல்லா இருக்கு, மற்ற நாடுகள்ல அது நல்லா இருக்கு அப்படின்னா அதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம். அப்படி எத்தனை நாடுகள்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 நாடுகள்ல இருந்து அவங்களுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல இருந்து நம்ம விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடிப்படை உரிமை அப்படின்றது நம்ம எங்க இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்? அமெரிக்கால இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டது. அடிப்படை கடமை அப்படின்ற விஷயத்த நம்ம சோவியத் யூனியன், ரஷ்யால இருந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்ட விஷயம். அதே மாதிரி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து நம்ம எடுத்திருப்போம். அதை அப்படியே எடுத்திருக்க மாட்டோம். நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மக்களுடைய நலன் கருதியும் வந்து பாத்தீங்கன்னா அதுல திருத்தங்கள் இருக்கும். ஓகேங்களா? பேஸ் தான் அது. நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை, அதாவது ரிஜிடாவும் இருக்கும், பிளெக்சிபிளாவும் இருக்கும். மாற்றவே முடியாது அப்படின்னா காலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் அப்படின்ட்டு. ஸோ காலங்கள் மாறும்போது அதே அது ஃபிக்ஸ்டு, அதை மாற்றவே முடியாது அப்படின்னா நாட்டு மக்களாகட்டும் அதை வழி நடத்துறவங்களுக்காகட்டும் ரொம்ப சிரமங்கள் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நெகிழும் தன்மையுடையதாகவும் நெகிழாத்தன்மையுடையதாகவும். ஏன் நெகிழாத்தன்மையுடையது? எல்லா விஷயத்திலையும் நெகிழும் தன்மையுடையதா கொடுக்க வேண்டியது அப்படின்னா, நெகிழாத்தன்மை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. ஸோ அப்ப இது என்ன ஆகும்? மக்களாட்சி நாடாவே இருக்காது, சர்வாதிகாரமா மாறிடும். ஸோ நீ எதை வேணா மாத்திக்கலாம், அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல உன்னுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி நீ எதை வேணா மாத்திக்கலான்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, எல்லாம் இன்னைக்கு அரசியல்வாதிங்க அவங்களுடைய சௌரியத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி நம்ம மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமையாகவும், ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கிற மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஸோ இது எல்லாம் தீர்க்கதரிசியா முன்னாடியே யோசிச்சு அம்பேத்கர் அவர்கள் இதை நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியா வாழ முடியுது அப்படின்னா காரணம் நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நெகிழும் தன்மையும் நெகிழாத்தன்மையும் கொண்டதா இருக்கிறதுனாலதான். ஓகேவா? அப்ப மாத்தலாம் அப்படின்னா எதை மாத்தலாம்? நம்மளுடைய அரசியலமைப்புடைய அந்த அடிப்படை கட்டமைப்பை மாத்தாம ஏதோ ஒரு திருத்தம் நீங்க கொண்டு வரலாம். அதோடைய கட்டமைப்பே குலைக்கிற மாதிரி நீங்க எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வரவே முடியாது அப்படின்றதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி முறை அரசாங்கம். ஓகேங்களா? ஸோ மத்திய மாநில அரசுகள் உள்ளடக்கிய கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை உருவாக்கியது. அப்ப இது ஃபெடரேஷனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, யூனியன். ஓகேவா? ஸோ ஃபெடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். அதனாலதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ட்டு பல ஸ்டேட்ஸ் வந்து ஒருங்கிணைந்தது அமெரிக்கா. நம்ம அப்படியான்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு இந்தியா வந்து ஒரு சமயச்சார்பற்ற நாடா வந்து அறிவிச்சிருக்கு. சமயச்சார்பற்றுன்னா ஒரு மதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி இந்தியா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தான் நம்ம கூட தான் சுதந்திரம் வாங்கினாங்க, ஆனா வந்து அவங்க மதச்சார்பற்ற நாடான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க மதச்சார்புடைய நாடு. எந்த மதத்தை வந்து பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணுது? அவங்களுடைய அரசு மதமாகவே எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி வாட்டிகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிறிஸ்துவ மதத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுவும் ஒரு மதச்சார்புடைய நாடு தான். வாட்டிகனும் வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்புடைய நாடு தான், பாகிஸ்தானும் உங்களுக்கு மதச்சார்புடைய நாடு தான். அப்ப இந்தியா அப்படின்றது அந்த மாதிரி இல்லாம எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணி இந்தியாவில் வாழலாம். ஸோ அதனாலதான் வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒரு மதத்துக்கு தான் வந்து இந்தியா வந்து இந்த ஒரு மதத்தை தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்ற விஷயமே இங்க கிடையாது. அப்ப இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக, அதாவது சமய சார்பற்ற நாடாக அறிவித்திருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். சுதந்திரமான நீதித்துறை. என்னதான் அரசியல்வாதிங்க கையில வந்து ஆட்சி இருக்குது, அவங்க நடத்துறாங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து அந்த விதியை மீறி செய்யும் போது குட்டி இது கிடையாது, நீ இப்படித்தான் செய்யணும், இப்படிதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையை எதற்கு கொடுத்திருக்கு? நீதித்துறைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. அதே மாதிரி வயது வந்த ஒரு வாக்குரிமை, அதாவது 18 வயசு வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து
அந்த அரசியல் வந்து பங்களிப்பு கொடுக்கலாம். அரசியல் பங்களிப்பு அப்படின்னா உடனே அந்த கட்சியில சேரணும் அப்படின்றது. நம்மளை யார் ஆளணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த உரிமையை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமையின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கு. 18 வயசு வந்தவங்க ஒவ்வொருத்தருமே வந்து வாக்கு செலுத்தலாம் அப்படின்ட்டு. அப்ப அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வரும்போதே 18 வயசு இருந்துச்சுன்னா நீ ஓட்டு போடலாமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்களான்னு கேட்டீங்க, கிடையாது. அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வரும்போது 21 வயசு நிரம்பி இருந்தா மட்டும்தான் நமக்கு வாக்களிக்கும் உரிமை என்பது கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது 18 வயசா மாத்தினாங்க. எப்ப மாத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 61வது அமெண்ட்மெண்ட்ல, ஓகேங்களா, 61வது சட்ட திருத்தத்தில் அதை மாத்துறாங்க. 1988 வருடம் தான் அது மாற்றப்படுது. எப்ப 61வது சட்ட திருத்தம் 1988 ஆண்டு 21 வயசுல இருந்து 18 வயசு நீ ஆயிருச்சுனாவே போதும்பா, நீ வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற அந்த அரசியல் சமத்துவ இதை வந்து உரிமையை வந்து நமக்கு கொடுத்தது. ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து ஒரு புக் எடுக்கிறோம், அதுல வந்து இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம எல்லா பக்கத்தையும் திருப்பி அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஒரு இண்டெக்ஸ் பார்த்தோம்னாவே இந்த புக்குக்குள்ள இதுதான் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் முகவுரை. அதுக்கும் நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் பேஜா இருக்கக்கூடியது. உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, உள்ள என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, நம்ம நாட்டு மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்கறோம் அப்படின்றத ஒரு இண்டெக்ஸ் பேஜாட்ட நீ உள்ள வந்து ஃபுல்லா படிக்கவே தேவையில்ல. மேல பார்த்தாவே நீ இண்டெக்ஸ் பேஜான முகவுரையை பார்த்தாவே உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற அடிப்படையில வந்து கிரியேட் பண்ணதுதான் இந்த முகவுரை. இது யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த முகவுரை. அப்ப இந்த முகவுரை அப்படின்றது நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கும் பேஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து அந்த ஐடியாலஜி வந்து ஜவஹர்லால் நேரு எடுத்துட்டு வந்துதான் இங்க நமக்கு கொடுக்குறாரு. ஓகேவா. இந்த முகவுரை அப்படின்றது அரசியலமைப்புடைய அடிப்படை கொள்கை, நோக்கம், லட்சியங்களை உள்ளடக்கியதுதான் முகவுரை. இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புடைய திறவுகோல்னு சொல்லுது. முகவுரையை என்னன்ட்டு சொல்றாங்க, அரசியலமைப்புடைய திறவுகோல். ஏன்னா இண்டெக்ஸ் பேஜ் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஓப்பன் பண்ணோன்னே எது இருக்கு, முகவுரை. அதை திறந்தாதான் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களே பார்க்க முடியும். அப்ப முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்ட்டு கருதப்படுது. ஸோ இதை மட்டும்தான் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அரசியலமைப்புடைய ஜாதகம் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதை, முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்ட்டு KM முன்ஷி சொல்றாரு. வழக்குகளின் சொர்க்கம் என்று சர் ஐவர் ஜென்னிங் சொல்றாரு. அரசியலமைப்புடைய முக்கிய குறிப்பு அப்படின்ட்டு எர்னஸ்ட் பர்கர் சொல்றாரு. அரசியல் சாசனத்துடைய அடையாள அட்டை அப்படின்ட்டு NA பல்கிவாலா சொல்றாரு. ஓகே. அப்ப அரசியலமைப்பின் திறவுகோல் என்று சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாகூர்தாஸ் பர்கர். தாகூர்தாஸ் பார்கவ் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புடைய திறவுகோல் அப்படின்ட்டு முகவுரைய சொல்றாரு. இந்த குறிக்கோள் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1947 ஆண்டு ஜனவரி 22 நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946 டிசம்பர் 9 வந்து முதல் கூட்டத்தொடர் கூடுது. ஸோ கூட்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒரு விஷயம் கேதர் கொண்டு, ஏன்னா வந்து ஒருத்தரே போய் எல்லாம் அந்த கமிட்டி மட்டுமே போய் எல்லா பக்கமும் சுத்தி எடுக்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பொறுப்பு கொடுக்கப்படுது. அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அவங்க சார்பு வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வராங்க. அப்படி வந்து ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்ததுதான் இந்த முகவரி, அதாவது குறிக்கோள் தீர்மானம். அது எப்ப வந்து ஏத்துக்கிறாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை? 1947 ஆண்டு ஜனவரி 22 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகவரி, அரசியலமைப்பு சட்ட புத்தகங்களை கொண்டு வந்த அந்த முகவரி மாற்றப்படாம அப்படியே இருக்கா? எப்படி வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லி அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டதோ இன்னமும் அப்படியே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை மாற்றம் பண்ணியிருக்காங்க. எத்தனை டைம் முகவரை மாற்றம் பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு டைம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. எப்ப? 1976 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அது திருத்தப்பட்டுச்சு. என்ன திருத்தினாங்க? அதை மொத்தமா வந்து மாத்திட்டாங்களான்னு கேட்டே கிடையாது. அது அப்படியே தான் இருக்கும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா 3 வார்த்தைகளை வந்து சேர்த்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு.
ஓகேங்களா. இதுல இந்த சமதர்மம் சமய சார்பின்மை அப்படின்றது உங்களுக்கு மேலேயே ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைனே இறையாண்மை அப்படின்ற அந்த விஷயம் வரும் இல்லையா, அது கூடவே இந்த சமதர்மம் சமய சார்பின்மை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். இந்த ஒருமைப்பாடு அப்படின்றது உங்களுக்கு கீழே வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 3 வரிகள் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணாங்க, எதையும் ரிமூவ் பண்ணலை. இந்த 3 விஷயங்கள் அந்த முகவுரையில் ஆட் பண்ணாங்க. நம்முடைய முகவுரை எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்களோட தான் நம்முடைய முகவுரையை ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கும் போது, இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம், நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, எல்லோரும் இந்நாட்டின் அரசுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு நாமே கொடுக்கக்கூடியதுதான். வேற யாரும் நமக்கு தரல, அரசியல்வாதிகள் நமக்கு தரல, பணக்காரர்கள் நமக்கு தரல, இல்ல வேற ஒரு நாடு நமக்கு தரல, நமக்கு நாமே இந்திய மக்களான நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடியது. அப்ப இந்த அரசியல் இந்த இதோடைய நாட்டுடைய ஆதாரம் யாரு? இந்திய மக்கள் தான். ஓகேங்களா. இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனும் நம்முடைய அரசியலமைப்புடைய ஆதாரம். ஸோ அது எப்படி ரீட் ஆகுது முகவுரை? இறையாண்மை மிக்கன்னு என்ன? சுதந்திரம் உடைய நாடு. ஓகேங்களா. எந்த ஒரு நாடும், வெளிநாடு வந்து எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்களுடைய எல்லைக்குள்ள வந்து நாங்க தான் வந்து அதை ஆட்சி செலுத்துவோம், அதன் மேல வந்து ஒரு சட்டம் கொண்டு வரோம், இல்ல ஒரு விதியை கொண்டு வரோம் அப்படின்னா எங்களுடைய ஆட்சிக்குள் உட்பட்ட பகுதிகளுக்கு அது நாங்க தான் ஆட்சி செலுத்த முடியும். அந்த அதிகாரம்ன்றது எங்களுக்கு தான் இருக்கு. வேற நாடு வந்து ஒரு சட்டத்தை சொல்லி அதை நீ அமுல்படுத்தணும்லாம் சொல்ல முடியாது. அந்த அதிகாரம் எந்த நாட்டுக்கும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இறையாண்மை மிக்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. இந்த சமதர்ம சமய சார்பற்ற 1976 42வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் சேர்க்கப்பட்ட வார்த்தை. அதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசு அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. இது சேர்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்ட்டு நம்முடைய அரசியலமைப்பின் முகவுரை கூறுது. இது வந்து இந்த முகவுரை வந்து நம்மளுடைய குடிமக்களுக்கு என்ன கொடுத்திருக்கு? சமூக பொருளாதார அரசியல் நீதி, சமூக பாதுகாப்பு கொடுத்திருக்கு, பொருளாதார பாதுகாப்பு கொடுத்திருக்கு, அரசியல் நீதி. எது? இந்த ஓட்டு செலுத்து வாக்குரிமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் வேணா இங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு பின்னாடி ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம். யாரும் இங்க நீங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா தடை போட முடியாது. ஸோ இது ஒரு ஜனநாயக நாடு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ புதுசாக கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கூட அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எப்படின்னு கேட்டால் இது ஜனநாயக நாடு, யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். இந்த மாதிரி இது அந்த ஒரு சுதந்திரத்தை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. ஏன் இந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது? சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தை எதன் அடிப்படையில் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1789ஆம் ஆண்டு நடந்த பிரெஞ்சு புரட்சியின் அங்க வந்து முழக்கமா இருந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த வார்த்தைகளுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகவுரையில சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள் முகவுரையில ஆட் பண்ணாங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை கிரியேட் பண்ணியாச்சு. குடியுரிமை கொடுக்கணும் இல்லையா? யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படின்றது தெரியணும்ல. வரவெல்லாம் வந்து நாங்க இந்தியாவோட குடிமகன் நம்ம சொல்ல அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப இந்திய குடிமக்கள் இவர்கள் தான் அப்படின்ட்டு அடையாளப்படுத்துற விதமா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 1950 நம்மளுடைய குடியரசு இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வெளிவந்துருச்சு. நம்ம அதை குடியரசு நாளா கொண்டாடிட்டோம். அதற்கப்புறம் தான் இந்த குடியுரிமை அப்படின்ற விஷயம் நடக்குது. ஏன்னா மேஜர் மைக்ரேஷன் இருந்திருக்கும். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருங்கிணைந்த நாடா இருக்குது. 1947க்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மைக்ரேஷன் நடக்குது. மக்கள் இங்கிருந்து அங்க போறதும், மக்கள் அங்கிருந்து இங்க வரதும் அப்படின்ட்டு நிறைய அந்த கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க? இந்திய குடிமக்கள் இவங்க தான் அப்படின்ட்டு அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதுதான் குடியுரிமை. யாருக்கெல்லாம் அந்த குடியுரிமை வழங்கப்படுது அப்படின்றதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ குடியுரிமை, குடிமகன் நம்ம சொல்றோம் இல்லையா, சிட்டிசன் நம்ம சொல்றோம். அப்ப இந்த சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை ஆங்கில வார்த்தையா, இல்ல தமிழ் வார்த்தையா, இல்ல வந்து ஹிந்தி வார்த்தையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தின் சொல்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த சிட்டிசன்ற வார்த்தை. சிட்டிசன் என்றால் குடிமகன். ஓகேங்களா. இந்த நாட்டுடைய குடிமகன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த வார்த்தை எங்க இருந்து எடுக்கப்பட்டது? லத்தின்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த குடியுரிமை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பகுதி, நம்மளுடைய பகுதி 2ல சேர்த்திருப்பாங்க.
அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல பகுதி 2ல சேர்த்திருப்பாங்க. ஆனா அதற்கான சட்டத்தை வகுத்தது 1955 தான். சட்ட புத்தகத்துல அதற்கான பகுதி, சட்டப்பிரிவு எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகத்திலேயே இருக்கும். ஓகேங்களா? என்ன பகுதியில இருக்கு? பகுதி 2ல. ஓகேங்களா? விதி 5ல இருந்து 11 வரைக்கும் யாரெல்லாம் இந்திய நாட்டுடைய குடிமக்கள், அவங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை கொடுக்கலாம், ஸோ எந்த வகையெல்லாம் குடியுரிமை அவங்க இழக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதற்கான சட்டப்பிரிவு விதி 5ல இருந்து 11 வரைக்கும் பகுதி 2ல வரும். ஓகேங்களா? அப்ப பகுதி 1 என்ன? பகுதி 2ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பகுதி 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பெயர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய பெயர், மாநிலங்களுடைய எல்லை, ஸோ இதெல்லாம் வந்து இது பண்றதுதான் அந்த ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும். ஓகேங்களா? இந்தியா அப்படின்றது இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ற மாதிரி விதி 1ம், விதி 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநிலங்களுடைய பெயர், விதி 3 வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய எல்லை, விதி 4 வந்து பாத்தீங்கன்னா 2, 3ல ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அதை குறிப்பிடுறதுதான் விதி 4 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அதை பத்தி நம்ம அதற்குண்டான லெசன்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ குடியுரிமை தான் பார்ட் 2, பகுதி 2. அந்த குடியுரிமை சட்டம் எப்போ வந்துச்சு? 1955ல. ஸோ இது வந்து என்ன நமக்கு சொல்லியிருக்கு? குடியுரிமை எப்படியெல்லாம் வாங்கலாம், இந்தியாவுடைய குடிமகனா நம்ம ஆகிறதுக்கு அந்த குடியுரிமை எப்படியெல்லாம் வாங்கலாம், வாங்கின குடியுரிமையை எந்த வகையிலெல்லாம் நாம் இழக்க முடியும் அப்படின்றது தான் குடியுரிமை சட்டம் நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த குடியுரிமை சட்டம் எத்தனை டைம் திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 8 டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ 2019ல் ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும். அதை புத்தகத்தில் எடுத்துக்கிட்டாங்களா எடுக்கலையா அப்படின்றது தெரியல. புத்தகத்தில் 8 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 9 டைம் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் 8னே ஞாபகம் வச்சுக்கங்க. இதை வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம குடியுரிமை பெற முடியும்? பிறப்பின் மூலம் நாம் குடியுரிமை பெறலாம். ஓகேங்களா? ஸோ பிறப்பின் மூலம், அதாவது இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு குடியுரிமை கிடைக்கும். அதே மாதிரி வம்சாவளியின் மூலம் நமக்கு குடியுரிமை பெற முடியும், இந்தியாவோட குடியுரிமையை பெற முடியும். பதிவின் மூலம் பெற முடியும். இயல்புரிமை அப்ளை பண்றது மூலமா நம்ம பெற முடியும். அதே மாதிரி ஒரு நாடு வந்து வேற ஒரு நாடு நம்ம இணைக்கிறோம், நம்ம இந்திய எல்லையோட நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா அப்ப அந்த அடுத்த நாட்டு பிரஜைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை நாம் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த வழியெல்லாம் இந்தியாவுடைய குடியுரிமையை பெற முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரதேசங்கள் இணைப்பின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாண்டிச்சேரி, சிக்கிம், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இணைஞ்சது. அதற்கப்புறம் தான் வந்து அவங்க இந்திய குடியுரிமை பெற்ற மக்களாக, இந்திய குடிமக்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? பிறப்பின் மூலம் எப்படி வந்து பெற முடியும்? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26, இதுதான் நம்மளுடைய குடியரசு நாள். இப்போதான் இந்த டேட்ல தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வெளிவந்தது. ஓகேங்களா? அப்ப அதற்கு அந்த நாளே, ஓகேங்களா, ஒன்னா இந்த டேட்லயே பிறந்திருக்கணும், இல்லை இதற்கு முன்னதாக 1949, 48, 47, அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்தியாவில் பிறந்திருந்தீங்கனாலும் சரி, இல்ல 1950 ஜனவரி 26லயே அதே நாள்லயே இந்தியாவில் நீங்க பிறந்திருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் இந்திய குடிமக்களாக உங்களை அங்கீகரிப்பார்கள் இந்திய அரசு. ஓகேங்களா? அடுத்தது வம்சாவளி மூலம். வம்சாவளினா என்ன? அதேதான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த, ஓகேங்களா, ஸோ வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தை இருக்கு, வெளிநாட்டில் பிறந்துருச்சு, இப்போ அமெரிக்காவில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவருடைய அப்பா வந்து இந்திய குடிமகனா இருக்காரு, ஆனா குழந்தை வந்து அங்க பிறந்துருச்சு, ஒரு வேலையா போறாங்க, அங்க வந்து குழந்தை பிறந்துருச்சு. அப்ப வந்து அந்த குழந்தை இந்தியாவுடைய குடிமகன் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது அந்த குழந்தை இந்தியாவுடைய குடிமகன் தான். காரணம் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடிமகன். ஓகேங்களா? ஸோ அப்பா அவங்க அப்பா வந்து இந்திய குடிமகனா இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டில் பிறந்த அந்த குழந்தைக்கும் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பதிவின் மூலம் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் வேணுன்ற அந்த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நீங்க அப்ளை பண்றது மூலமா இந்திய குடியுரிமையை வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலமும் இந்திய குடியுரிமையை பெற முடியும். ஓகேங்களா? பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் வேற நாடு வந்து இல்ல வேற நாடோ இல்ல வேற நாட்டுடைய பகுதியோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோடு இணையும் போது
இந்திய அரசு அந்த குடிமக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய குடிமக்களா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ அதற்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1961 வந்து பார்த்தீங்கன்னா கோவா டையூ டாமன் வந்து இணைஞ்சிருக்கும். அதே மாதிரி 1962 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இணைச்சிருப்பாங்க. 1975 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிம் இணைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடிமக்கள் அப்படின்ற அங்கீகாரத்தை இந்திய அரசு வழங்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டாங்கவே அவங்களுக்கு அந்த இந்திய குடிமக்கள் அப்படின்ற அங்கீகாரம் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வாங்குற மெத்தட், எப்படி நம்ம இந்திய குடியுரிமையை வாங்கலாம் அப்படின்ற மெத்தடு. எப்படி வாங்கின குடியுரிமையை இழக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் வழிவகுத்திருக்கு. 3 வகையில நம்மளுடைய குடியுரிமையை இழக்க முடியும். என்னென்ன? துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். இந்த 3 இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியுரிமையை நம்ம இழக்கலாம். அதாவது குடியுரிமை துரத்தல் அப்படின்றது தாமாவே ஒரு பர்சன் இருக்காரு, எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம், நான் வேற கண்ட்ரில வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறேன், அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் நான் வாங்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்ட்டு அவரே வந்து எனக்கு வேணாம்னு சொல்றது. ஓகேவா? தாமாக முன் வந்து குடியுரிமையை துரத்தல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்து விடுதல், முடிவுறச் செய்தல், முடிவுக்கு வந்து விடுதல். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றொரு நாட்டுல நான் போய் அவங்களுடைய குடியுரிமையை வாங்கிறேன், அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் நான் வாங்கிறேன், ஆனா இங்க நான் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க அங்கே நம்ம வாங்கிட்டோம்னாவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். இயல்புரிமையின் மூலம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்து இயல்புரிமையின் மூலம் வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியுது இல்லையா? அப்படி பெறப்பட்ட இயல்புரிமையின் மூலம் பெறப்பட்ட குடியுரிமை நம்ம எப்படி இழக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதற்காக கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல ஃபோர்ஜரி பண்ணியிருக்கோம், இல்லை பொய்யான தகவல் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு மத்திய அரசு கண்டுபிடிச்சதுன்னா, அதே மாதிரி இல்லை நம்ம வந்து ஒரு எதிரி நாடு, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேற நாட்டு பேர் சொன்னோம்னு பிரச்சனையாகும். ஓகே, ஸோ நம்ம எதிரி நாடுன்னு கருதப்படக்கூடிய நாடுகளில் வந்து நம்ம ஏதோ ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், நம்ம நாட்டுக்கு அகைன்ஸ்டா, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்றோம், நம்ம நாட்டுக்கு துரோகம் செய்யும் விதமாக நம்ம ஏதோ ஒன்று செய்யறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அரசு கண்டுபிடிச்சது அப்படின்னா நம்மளுடைய அந்த இயல்பு குடியுரிமையை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிறை தண்டனை 2 ஆண்டு காலத்திற்கு 2 வருஷத்துக்கு நம்ம சிறை தண்டனை பெற்றவர் அப்படின்றத மத்திய அரசு கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் மத்திய அரசு அவங்களுடைய குடியுரிமையை இழக்கச் செய்யும். ஓகேவா? அடிப்படை உரிமை நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான உரிமை அடிப்படை உரிமை. இது உங்களுக்கு பகுதி 3ல, பகுதி 2 குடியுரிமை, பகுதி 3 அடிப்படை உரிமை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கும். அவங்க புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14ல இருந்து 32 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 12, 13ன்றது உங்களுக்கு வேற விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி 33, 34, 35 வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி அடிப்படை உரிமைகள் அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நமக்கு நார்மலா நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் ராணுவ வீரர்களுக்கும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தின விஷயங்கள் தான் உங்களுக்கு ஆர்டிகல் 33, 34, 35 இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடியது 14 to 32 தான், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா அடிப்படை உரிமைன்றது ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்குமே இருக்கும். அது எந்த பகுதியில் வருது? பகுதி 3ல வரக்கூடியது. இந்த அடிப்படை உரிமையை நம்ம எந்த நாட்டுக்கிட்ட இருந்து அந்த ஐடியா வந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து தான். ஓகேங்களா? அமெரிக்கால இருந்து அந்த ஐடியாவும் நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல வந்து நம்மளுடைய அடிப்படை இது வந்து அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எத்தனை அடிப்படை உரிமை கொடுத்துருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 அடிப்படை உரிமையை கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப 7 அடிப்படை உரிமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 6 அடிப்படை உரிமை தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு அடிப்படை உரிமை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த அடிப்படை உரிமை தான் சொத்துரிமை. அந்த சொத்துரிமையை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை அப்படின்ற விஷயத்துல இருந்து தூக்கி அதை சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து சொத்து வச்சிருக்கிறது, அந்த சொத்துரிமை அப்படின்றது உன்னுடைய அடிப்படை உரிமை கிடையாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சட்ட உரிமை, அது சம்பந்தமா உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க சட்டத்தின் மூலமாக தீர்வு கண்டு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அதை சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடியது 6 அடிப்படை உரிமை மட்டும்தான். ஸோ இந்த அடிப்படை உரிமையை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மகா சாசனம்னு சொல்றாங்க. ஸோ மகா சாசனம் அப்படின்னா இதுதான் ஒரு பேக் போன்,
இங்க வாழக்கூடிய குடிமக்கள், இந்திய குடிமக்களுக்கு பேக் போனா இருக்கக்கூடியது இதுதான். இதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு ஒரு அநியாயம் நடக்குது, இல்ல நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு இங்க வழங்கப்படல, எனக்கு அநியாயம் பண்றாங்க, இல்ல பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, அவனுக்கு செய்யறாங்க, ஒரு கண்ணுக்கு வந்து வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் சுரண்டான், இல்ல வந்து என்னுடைய அரசே வந்து என்னை வந்து ஒதுக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இந்த அடிப்படை உரிமை அப்படின்ற விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு நமக்கு அதுக்கான சொல்யூஷன் நம்ம எடுத்துக்க முடியும். இது எதுவுமே வந்து நமக்கு கையே கொடுக்கல, நான் என்ன பண்றதுனே தெரியல, கடவுளே நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போதும் அதற்கு நீங்க போய் நிக்கிறதுக்கு ஒரு வழிவகையை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதுதான் ஆர்டிகல் 32. உச்ச நீதிமன்றத்தையே நீங்க டைரக்டா வந்து அணுகலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, அது அரசால பாதிக்கப்படுது அப்படின்னா கூட நீங்க யாரை போய் அணுக முடியும்? உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியும். அதற்கு ஆர்டிகல் 32 அதற்கான வழிவகையை நமக்கு செஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்தியாவுடைய மகா சாசனம்னு சொல்றாங்க. அந்த அடிப்படை உரிமையை இந்தியாவின் மகா சாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? சோ இது இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமானது. ஓகேவா? அப்ப இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்கள்லாம் ஃபாரினர் கூட தான் இங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அவங்களுக்கும் அடிப்படை உரிமை இருக்கு. ஆனா அவங்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து அடிப்படை உரிமையுமே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு ஒரு சில அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இங்க அனுமதிக்கப்படாது, தவிர்க்கப்படும். ஓகேங்களா? நமக்கு இருக்கக்கூடிய அனைத்துமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கும் ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து இங்க வந்து லேண்ட் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்குரிமை கிடையாது, வெளிநாட்டு வரக்கு இங்க வாக்குரிமை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு இருக்காது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அதுதான் ஆர்டிகல் 32. நமக்கு எந்த வழியுமே இல்லை, நம்ம என்னடா பண்றது அப்படின்ட்டு கையை விரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எங்க போய் கடைசியா போய் நிக்கலாம்? உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நிக்கலாம். எதன் அடிப்படையில? ஆர்டிகல் 32 எனக்கான அதற்கான வழிவகையை செஞ்சிருக்கு. அதனால நான் இங்க வந்து உங்ககிட்ட முறையிடுறேன், உச்ச நீதிமன்றம் எனக்கான தீர்வை நீங்க செஞ்சு தந்தாகணும் அப்படின்ட்டு ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி நம்ம ஒரு கேஸை போட முடியும். அதனால அந்த மாதிரி நிறைய கேஸ் போட்டும் இருக்காங்க. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு 5 வகையான நீதி பேராணையை வந்து வெளியிடுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. யாருக்கு? உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும். அப்ப அந்த 5 பேராணைகள் என்ன, நீதி பேராணைகள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ். ஓகேங்களா? ஹேபியஸ் கார்பஸ் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்யப்படுவது, அதாவது வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, ஆனா ஆளை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறோம், ஆளை காணோம், அவங்களை இங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல, அவங்கள கூட்டிட்டு போனவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போனவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, என்னுடைய மனைவி வந்து கூட்டிட்டு போறாங்க, அவனா வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல, அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டா தகவலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நான் போய் கோர்ட்ல கேஸ் பண்ண முடியும், போடலாம். எதுக்கு? இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம கேஸ் போடலாம். அப்ப வந்து நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஆணையிடும், என்ன, அந்த ஆளை ப்ரொடியூஸ் பண்ணு, ஓகேங்களா, அந்த நபரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு, ஹேபியஸ் கார்பஸ், ஓகேங்களா, அந்த ஆளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்படின்ற அந்த ஆணையை பிறப்பிக்க முடியும். யாரால்? உச்ச நீதிமன்றத்தாலும் உயர் நீதிமன்றத்தாலும் அந்த நீதி பேராணையை பிறப்பிக்க முடியும். கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ். ஓகேங்களா? மனுதாரர், இப்ப நான் வந்து ஒரு கேஸ் போடுறேன், சம்பந்தப்பட்ட துறை வந்து எனக்கு அதற்கான விஷயங்களை செஞ்சு தர மாட்டேங்குது. ஓகேங்களா? அது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் பிரகாரம் அவங்க செய்யணும், ஆனா வந்து அவங்களுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க, எனக்கு உண்டான விஷயத்த செஞ்சு தர மாட்டேன்றாங்கன்னா நம்ம போய் கோர்ட்ல கேஸ் போடுறோம். அப்ப வந்து நீதிபதிகள் என்ன சொல்றாங்க? கட்டளை உறுத்தும் நீதி பேராண்மை, அதாவது மேண்டமஸ் வந்து சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன பண்ணலாம், மனுதாரர் சட்ட உதவியோட அந்த மனு தொடர்பான என் பிரச்சனை என்னவோ அந்த மனு தொடர்பான விஷயத்த சம்பந்தப்பட்ட துறை, எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான அந்த என்னுடைய பிரச்சனை இருக்கோ அவங்க மூலமா நீங்க தீர்த்துக்க முடியும், நீ தீர்த்தி வெயி அப்படின்ட்டு அந்த துறைக்கு ஆணை பிறப்பிக்க முடியும். யாரு? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்க முடியும். அது எந்த வகையான பேராணை? கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அதே மாதிரி தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ராஹிபிஷன். ஓகேங்களா? ப்ராஹிபிஷன்
ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறோம். ஸ்டேட்டோடைய பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாடுல இருந்து கர்நாடகாவுக்கு போகிறோம். பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பேரிகார்ட்லாம் போட்டு செக் போஸ்ட்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எதற்கு? நீ வேற ஒரு மாநிலத்திலேருந்து எல்லை கடந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ள வர, அப்ப அந்த இடத்துல அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம உள் நுழைய முடியும். மொத்தமாவே இந்தியா நான் எங்க வேணாலும் நுழையலாம். ஆனா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும். அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். அதே மாதிரி தான். ஸோ கீழ் நீதிமன்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கு, அதே மாதிரி கீழ் நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனா அந்த பவர் அப்படின்றது உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்துக்கும் மேலானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அப்ப யாரு வந்து இதா இருக்கீங்க, சுப்பீரியரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் தான். அப்ப தன்னுடைய இடத்துல இருந்து கீழ் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி நீங்க அந்த தன்னுடைய எல்லையை தாண்டி நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கீழ் நீதிமன்றத்தை ஒரு கொட்டு கொட்டி என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய எல்லைன்றது இதுதான், அதற்குள்ளாக நீங்க செயல்படுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடியதுதான் இந்த தடையுறுத்தும் நீதி பெற. இதெல்லாம் நீ இன்வால்வ் ஆகக்கூடாது, இல்ல இந்த விஷயத்த நீ வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய சட்ட எல்லையை வந்து சொல்லி கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு, ஓகேங்களா, உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸுக்கு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி, இல்லை நமக்கோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ அந்த உரிய அதிகாரிக்கோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. கேஸ் வந்து கீழ் நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு, அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும், அதற்கான ப்ரூஃப்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கீழ் நீதிமன்றத்தில் இருக்கும். அப்போ உயர்நீதிமன்றம் அந்த கேஸை வந்து எடுத்து இது பண்ணுது அப்படின்னா அதற்கான ஆவணங்களை வந்து உயர்நீதிமன்றத்தை அந்த நீதியுடைய பார்வைக்கு அனுப்ப சொல்றதுக்கும் உரிமை இருக்கு. அதே மாதிரி இல்ல உரிய அதிகாரிகள் யார் அதற்கான அதிகாரிகளோ அவங்களுக்கு நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கான உரிமையும் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் இருக்கு. அதற்கான பேராணை என்ன? ஆவண கேட்பு பேராணை. அடுத்தது தகுதி முறை வினவும் பேராணை. தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக நமக்கு வந்து அதற்கான தகுதியே இல்லை, அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த தகுதி இல்லாமையே நம்ம அங்கே போய் உட்காந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி இதை நம்ம கோவாரண்டோ தகுதி முறை வினவும், உனக்கு அந்த இடத்துல உட்காந்து அதை கேட்கறதுக்கோ இல்லை அந்த இடத்துல அந்த வேலையை செய்யறதுக்கோ உனக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியது தான் அந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேங்களா? ஸோ இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யக்கூடியது. அப்ப இந்த நீதி பேராணை வந்து இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அதிகாரத்தை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றங்களுக்கும் கொடுத்திருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை நம்ம அரசியல் அமைப்புடைய பாதுகாவல்னு சொல்றோம். நம்மளுடைய மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நம்ம எங்க கொண்டு போய் முறையிடுறது? அரசியல்வாதிகள் கிட்ட முறையிடலாம், கவுன்சிலர்கிட்ட சொல்லலாம், கேட்க மாட்டேன்றாங்க, போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றோம், இப்பயும் வந்து பெருசா ஒண்ணு இது இல்லை. எம்எல்ஏ போறோம், எம்பி போறோம், இல்ல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்டயே ஒரு மனு கொடுக்குறோம், எந்த ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம், எதுவுமே நமக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நம்ம கடைசியா போய் நிற்கக்கூடிய இடம் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் தான். அதற்கான வழிவகை ஆர்டிகல் 32 செஞ்சிருக்கு. அப்ப உச்ச நீதிமன்றம் யாருடைய பாதுகாவலனா இருக்கக்கூடியது? மக்களுடைய பாதுகாவலனா இருக்கக்கூடியது. மக்கள் யாரு? அரசியலமைப்புடைய பேஸே வந்து மக்கள் தான். அப்ப அரசியலமைப்புடைய பாதுகாவலனாக கருதப்படுவது யாரு? உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டிகல் 32 வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் 32 வந்து அம்பேத்கர் என்னன்னு சொல்றாரு? அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தை, அவங்களுக்கு உண்டான நீதியை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஆர்டிகல் 32 அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு டாக்டர் BR அம்பேத்கர் அவர் சொல்றாரு. அடிப்படை உரிமையில நமக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 12, 13 நீங்க விட்டுருங்க. ஓகேங்களா? 14 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 5 உரிமைகள் சமத்துவ உரிமையும், 5 உரிமை சுதந்திர உரிமை இருக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமையா 2 உரிமையும், சமயச்சார்பு உரிமையா 4 உரிமையும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 1 உரிமை இருக்கும். ஓகேவா?
சமத்துவ உரிமை என்னென்ன? ஆர்டிகல் 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஸோ யாருமே வந்து இங்க வந்து பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான். சட்டத்திற்கு முன்னால நீங்க யாரா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்றது சொல்றதுதான் ஆர்டிகல் 14. 15 வந்து பாத்தீங்க அப்படின்னா மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம். ஓகேங்களா? ஸோ மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, சாதி அடிப்படையிலோ, பாலினம் ஆண் பெண் அப்படின்ற அந்த பாலினத்தின் அடிப்படையிலையோ இல்ல பிறப்பிடம் அடிப்படையிலையோ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பார்ஷியாலிட்டி பாகுபடுத்துவதை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான். இதுல ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக ஒரு சில திட்டங்கள் கொண்டு வரும்போதோ இல்லை வந்து எஸ்சி எஸ்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்காக ஒரு சில திட்டங்கள் கொண்டு வரும்போதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகுபடுத்துறது அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லி கேஸ் போட முடியாது, அது நிற்காது. ஏன்னா அதற்கு எக்ஸம்ஷன் இருக்கு. ஓகேங்களா? பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. ஸோ எல்லாத்துக்கும் அந்த பொது வேலை வாய்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா சமமான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 16 சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 17 வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இதற்கான அப்படின்ட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல அப்போ கிரியேட் பண்ணும்போது கொடுக்கல. ஓகேங்களா? அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. தீண்டாமை ஒழிக்கிறது அப்படின்ட்டு அதற்கான வரையறை அங்க இல்லை. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தீண்டாமை அப்படின்றது எதெல்லாம் வந்து தீண்டாமைன்னு சொல்றாங்க அப்படின்றது இன்னைக்கு அதுக்கு இருக்கு. ஆனா அதை கிரியேட் பண்ணும்போது அதற்கான வரையறை அங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்டிகல் 17 அப்படின்றது தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிகல் 18 வந்து பாத்தீங்கன்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? அந்த சற்பட்டம்லாம் இருக்கு இல்லையா? சற்பட்டம், அப்புறம் வந்து ராவ் பகதூர், கான் பகதூர், ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து கொடுக்கக்கூடிய பட்டங்கள் எல்லாம் எதுவுமே நாம வச்சுக்க கூடாது. அந்த பட்டங்கள் சொல்லி அதற்கப்புறம் நம்மளுடைய பேரை சொல்றதுன்ற அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பட்டங்கள் நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ராணுவத்துல கொடுக்குறாங்க இல்லைங்களா, பரம்வீர் சக்ரா அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி பட்டங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ராணுவ பட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்கள் யூஸ் பண்ணலாம். கல்வி சார் பட்டங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். பிஹெச்டி முனைவர் நம்ம சொல்றோம், பிஹெச்டி முடிச்சிருக்காங்க முனைவர்னு சொல்றோம். அந்த மாதிரி கல்விசார் பட்டங்களையும் ராணுவ பட்டங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மற்ற பட்டங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இது பிரிவு 18. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை, எல்லாரும் சமம் அப்படின்னு உணர்த்தக்கூடிய உரிமைகள் இது எல்லாமே. அடுத்தது சுதந்திர உரிமை. சுதந்திரமா இந்த நாட்டுல நம்ம இருக்கக்கூடியதற்கு என்னென்ன உரிமைகள் நமக்கு அடிப்படை உரிமையா கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிவு 19 ஆர்டிகல் 19 என்ன? நமக்கு பேச்சுரிமையை கொடுத்துருக்கு. யாரை பத்தி வேணா நம்ம பேசலாம். இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம குடியரசுத் தலைவரை பத்தியும் பேசுறோம், பிரதம மந்திரியை பத்தியும் பேசுறோம், நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரை பத்தியும் பேசுறோம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை எதை கொடுத்துருக்கு? பேச்சுரிமை கொடுத்துருக்கு. இது ஒரு சரிவாதிகாரி நாடா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமை இருக்காது. பேசினோம்னா தூக்கி உள்ள வச்சு நொக்கிடுவாங்க. அப்ப அந்த உரிமை எது கொடுத்துருக்கு? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. எல்லாத்துடைய செயல்பாடுகளையும் நம்ம கருத்து தெரிவிக்கிறோம். நமக்கு அதை பத்தி தெரியுதோ தெரியலையோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க சொல்ற விஷயத்துக்கு நம்மளுடைய கருத்தை நம்ம தெரிவிக்கிறோம். அதற்கான உரிமை நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை. ஒரு சங்கம் அமைக்கிறேன், தொழிலாளர் சங்கம் அமைக்கிறேன், இல்ல மாணவர்கள் சங்கம் அமைக்கிறேன், அந்த மாதிரி இந்த சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமைகள் நமக்கு அடிப்படை உரிமையா கொடுத்துருக்காங்க. அது ஒரு 10 பேர் சேர்ந்து 100 பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த கூட்டம் கூடுவதற்கு நம்ம அனுமதி, முறையான அனுமதி பெற வேண்டும். அதற்கான உரிமை இருக்கு. ஆனா அனுமதி பெற்று அந்த உரிமை அந்த கூட்டம் நம்ம கூட்டணும். அதே மாதிரி இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜம்மு காஷ்மீர்ல கூட போய் நம்ம வசிக்க முடியும். ஓகேங்களா? முன்ன 2019க்கு அப்புறம் எப்படி ஜம்மு காஷ்மீரை வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியா வந்து சேர்த்துட்டாங்களோ அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜம்மு காஷ்மீர்லயும் போய் வசிக்க முடியும். அங்கேயே நம்ம ஒரு லேண்டை வாங்கி பிசினஸ் பண்ண முடியும். ஸோ என்ன வேணா செய்யலாம். மற்ற பகுதியில் எப்படி நம்ம கர்நாடகாவில், கேரளாவில் நம்ம ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறோம், இல்லை தொழில் செய்யறோம், எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ ஜம்மு காஷ்மீர் இருக்கு. அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் நீங்க போய் தங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது என் மண், நான் மட்டும்தான் இங்க இருப்பேன், வேற யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான விஷயங்கள் இங்க கிடையாது. அதற்கான விஷயத்தை எங்க சொல்லியிருக்காங்க? அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமையை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் கொடுத்திருக்கு. ஆர்டிகல் 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை.
மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேங்களா, நமக்கு என்ன வந்து ஒரு அக்யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா, அப்படி அக்யூஸ் பண்ணிட்டு என்ன வச்சு என்ன சொல்றது, ஒரு பொய்யான அக்யூஷனா கூட இருக்கலாம், ஓகேங்களா, பொய்யா ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்லியிருக்கலாம். அப்ப தண்டனையில இருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்கான உரிமை எங்க இருந்து கிடைக்குது, நமக்கு ஆர்டிகல் 20 கொடுக்குது. நம்ம வந்து பெயில் எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிவகை ஆர்டிகல் 20ல செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 21 வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சுதந்திரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க ஆர்டிகல் 21 மூலமாக. 21A இது வந்து ஒரிஜினலா அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல கிடையாது. இது வந்து பின்னாடி வந்து ஆட் பண்ண அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செஞ்சு இதை கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்றது. தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்னா என்ன, அதாவது என்ன சொல்றது, 0 to 6 வயது, அதாவது 6 வயது நிரம்பாத குழந்தைகளுக்கு அந்த மழலையர் பள்ளின்னு சொல்லுவாங்களே, அந்த மழலையர் கல்வியை வந்து கொடுக்கணும், தொடக்க கல்வியை கொடுக்கணும். அதற்கான இதை விஷயத்தை வந்து பெற்றோர்கள் செய்யணும், அரசு செய்யணும் அப்படின்றது தான் தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது வந்து பின்னாடி சேர்த்தது 21A, ஆர்டிகல் 21A அப்படின்றது பின்னாடி சேர்த்தது. ஆர்டிகல் 22 வந்து பாத்தீங்கன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஸோ இது வந்து மேக்சிமம் நமக்கு உண்டான பாதுகாப்பை கொடுக்கறது, பேச்சுரிமை கொடுக்கறது, சுதந்திரத்தை கொடுக்கறது, நம்ம ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான உரிமையை கொடுக்கறது. அப்படி நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கிருந்து நம்மளை பாதுகாப்பா நம்மளை வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்றது தான் இந்த சுதந்திர உரிமை நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது. ஸோ குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கொத்தடிமையா கூட்டு போய் வேலை செய்வாங்க. அது உங்க நம்ம ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொத்தடிமை முறைன்றது இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் தான், டெக்ஸ்டைல் பிசினஸ் தான். இந்த லூம், அந்த பவர் லூம்லாம் வந்து ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து, பணம் இல்லாமல் இல்லை, பணத்தை கொடுத்து தான், பணத்தை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்க வந்து கொத்தடிமை மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கட்டாயம் வந்து அவங்க சொல்ற வேலையை செஞ்சே ஆகணும். கட்டாயம் தான் ஒரு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லாம இத்தனை மணிக்கணக்காக அவங்க சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த கொத்தடிமை முறை. நமக்கு இந்த கல்குவாரிலாம் வந்து பார்த்துருப்பீங்க கொத்தடிமை முறை, ஓகேங்களா. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது எது, இந்த ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். தொழிற்சாலைகள் மட்டும் கிடையாது, ஆபத்தான இடங்கள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு இடத்துலையும் குழந்தை தொழிலாளர்கள் வைக்கக்கூடாது. அப்படி வச்சாங்கன்னா அது ரொம்பவே தப்பு. அது வந்து எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு, ஆர்டிகல் 24 சொல்லியிருக்கு. சமய சார்பு உரிமை. எந்த ஒரு சமயத்தையும் நம்ம ஏற்கலாம், பின்பற்றலாம், அதை நம்ம பரப்பலாம், ஓகேங்களா. ஸோ அது எந்த ஒரு சமயமா இருந்தாலும் சரி, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், எந்த ஒரு ரிலீஜனா இருந்தாலும் அந்த சமயத்தை, அந்த ரிலீஜனை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். மற்றவங்க கிட்டையும் நம்ம போய் நம்மளுடைய மதத்தை பத்தி பேசலாம். அது அவங்களுக்கு தொந்தரவா வராத வரைக்கும் ஓகேவா. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய சுதந்திர உரிமையை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதற்கும் நம்ம கேஸ் போட முடியும். ஸோ அது வந்து எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு, ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 வந்து பாத்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை அடிப்படை உரிமையா கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 27 வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம், ஓகேங்களா. வரி நீங்க செலுத்த தேவையில்லை. ஒரு மதத்தை நான் பரப்புறேன், அது எந்த மதமான இருக்கட்டும், நான் மதத்தை பரப்புறேன், அதற்காக ஒரு இது வச்சு நான் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதற்கு வந்து ஒரு கட்டணம் வசூலிக்கிறேன், அந்த கட்டணத்துக்கு நான் வரி செலுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. ரிலீஜனுக்காக நீங்க ஒரு விஷயம், அதை பரப்புறதுக்காக நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அதற்கு வரி செலுத்த தேவையில்லை. இதை வந்து ஆர்டிகல் 27 சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 28 வந்து பாத்தீங்க அப்படின்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. நம்ம ஒரு கல்வி நிறுவனத்துல படிக்கிறோம், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் படிக்கிறோம், அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் இதாகவே இருக்குன்னு, ஓகேங்களா. ஸோ அது இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அவங்களுடைய கல்வி நிறுவனத்துல
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதம் சார்ந்த வழிபாடு இல்லை அவங்க மதம் சார்ந்த ஒரு ஸ்பீச்சு ஸ்பிரிச்சுவல், ஸோ அறிவுரை கூட்டம், ஸோ இந்த மாதிரி எது நடத்தினாலும் சரி, அதில் வந்து நான் அந்த ஸ்கூலில் படிக்கிறேன் இல்லை அந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னா அவங்களோட நடத்துறதுன்றதுனாலயே நான் அந்த காலேஜில் படிக்கிறேன் இல்லை அந்த ஸ்கூலில் படிக்கிறதுனாலயே அங்கே போய் அதில் அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்னை கலந்துக்க சொல்லி அவங்க கட்டாயமும் படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இல்லை நீங்கள் கலந்துக்கணும், நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட், ஸோ இதனால் இந்த நிகழ்வை நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்த கூடாது. ஓகேங்களா? ஸோ கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கான உரிமையும் ஆர்டிகல் 28 கொடுத்துருக்கு. கல்வி கலாச்சார உரிமை, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அவங்களுடைய இந்தியாவில் சிறுபான்மையினம் சொல்லக்கூடிய அவங்களுடைய எழுத்து, மொழி, அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றது, நான் ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்த குடிமகன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை இனத்துடைய அவங்க மொழி, அவங்களுடைய கலாச்சாரம்லாம் இங்கே ஃபாலோ பண்ணக்கூடாது, அதெல்லாம் அழிச்சிடணும், நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு உண்டான கலாச்சார பாதுகாப்பையும் அவங்களுடைய மொழியையும் அவங்களுடைய எழுத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை யாரும் போய் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. அப்படி நீங்க தடுத்தீங்க அப்படின்னா அது அகைன்ஸ்ட் லா அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல் 29. அதற்கான உரிமையை அவங்க கொடுத்துருக்காங்க இதுல ஆர்டிகல் 29 மூலமா. ஆர்டிகல் 30 வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. இல்லைங்களா? ஸோ ஒரு காலேஜ், ஸ்கூலு, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து அவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பெரும்பான்மை சொல்லக்கூடிய அந்த மதங்கள் என்ன செய்யறாங்களோ அதையே வந்து சிறுபான்மையின மக்களும் செய்ய முடியும். அதை யாரும் தடுக்க முடியாது. அவங்களுக்கும் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கிடையாது, யாரும் இங்க கீழேயும் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். இவங்களுக்கு ஒரு சாராருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையும் இன்னொரு சாராருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது யார் என்னன்றதெல்லாம் வேணும், யாருக்கா இருந்தாலும் அந்த உரிமை இருக்கு. ஓகேவா? நீ இந்திய குடிமகன், அவ்வளவுதான். அந்த உரிமை எதன் அடிப்படையில் உனக்கு கொடுத்துருக்கோம்? இந்திய குடிமகனா இருக்கு, அதனால அந்த உரிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ எதை ஃபாலோ பண்ணு, நீ எதையும் ஃபாலோ பண்ணாம கூட இரு, எந்த ரிலிஜனையும் ஃபாலோ பண்ணாம கூட இரு, இல்ல நீ இதுல பிறந்திருக்க, இந்த இதுல வந்து பிறந்திருக்க, அதனால இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு, ஆர்டிகல் 30. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 31 வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்துரிமை அதை தான் நீக்கிட்டாங்க. எப்ப? 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி நீக்கினாங்க. இது யாருடைய ஆட்சியிலன்னு பாத்தீங்கன்னா மொராஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது. யாரு? மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் பிரகாரம் ஆர்டிகல் 31 அந்த அடிப்படை உரிமையில இருந்த சொத்துரிமை நீக்கப்பட்டு அது ஆர்டிகல் 307 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சட்ட உரிமையாக மாத்திட்டாங்க. எந்த பகுதிக்கு போயிடுச்சு? பகுதி 3ல இருந்து பகுதி 12க்கு மாத்திட்டாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 12 இதை பத்தி நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி நம்மளுடைய உரிமையை நாம் நிலைநாட்ட முடியும். இப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்க முடியுமா? அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருச்சு, இதை நிறுத்தி வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிறுத்தி வைக்க முடியும். யாரால நிறுத்தி வைக்க முடியும்? குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியும். எந்த சூழ்நிலையில? ஒரு அவசர நிலை ஏற்படும் போது, நாட்டுக்கு ஒரு போர் வருது, வெளிநாடு வந்து நம்ம கூட வந்து போர் செய்யறாங்க, இல்ல நம்ம வந்து ஆக்கிரமிக்க பாக்குறாங்க, ஒரு புரட்சி ஏற்படுது, ஒரு போர் நடக்குது அப்படின்னா அப்ப குடியரசுத் தலைவர் அவசர நிலையை, தேசிய அவசர நிலையை பிறப்பிக்க முடியும். அப்படியே தேசிய அவசர நிலையை பிறப்பிக்கும் போது நம்மளுடைய அடிப்படை உரிமை கட்டாகும். அப்ப இருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை உரிமையும் கட்டாயிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆர்டிகல் 19 என்னது? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே கட்டாயிடும். அப்போ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ நாட்டுக்கு அகேன்ஸ்டாவோ கருத்து தெரிவிச்சிட்டு இருக்க முடியாது, அதற்கான உரிமை நமக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நடந்திருக்கும். அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்றது,
இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தடையெல்லாம் விதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பேச்சுரிமைக்கு என்னுடைய இதுதான், நான் என்னுடைய கருத்துன்ட்டு நான் எதை வேணா சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த தடை பிறப்பிக்கப்படும். எந்த இது மட்டும் ஆர்டிகல் 19க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தடை பிறப்பிக்க முடியும். அப்ப மற்ற ஆர்டிகல்ல அடிப்படை உரிமையெல்லாம் அப்படியே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் ஒரு சில தடைகள் செய்யலாம். குடியரசுத் தலைவர் நினைச்சா செய்யலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணைகளை நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஸோ குடியரசுத் தலைவர் மற்ற விதிகளையும் மற்ற அடிப்படை உரிமையும் நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னா செய்ய முடியும். ஆனா அதற்கு நாடாளுமன்றத்துல உரிய அங்கீகாரம் குடியரசுத் தலைவர் பெற்ற பிறகு இந்த அடிப்படை உரிமையை நான் ஸ்டாப் பண்றேன், ஓகேங்களா, அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து பாருங்க, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு, டிபிஎஸ்பி. இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி 4ல வரக்கூடியது. இது வரைக்கும் நம்ம பகுதி 2 குடியுரிமை பார்த்துட்டோம், பகுதி 3 அடிப்படை உரிமை பார்த்துட்டோம். இது பகுதி 4 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு. இது எந்த கண்ட்ரில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்? அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் அந்த இது வந்து முகவுரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமெரிக்காவோட ஐடியாலஜி இருந்து எடுத்துக்கிட்டோம். அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடிப்படை உரிமை அமெரிக்கால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அப்படின்றது அயர்லாந்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு பகுதி 4 ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 36ல இருந்து 51 வரைக்கும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா 3 பெரும் பிரிவா பிரிச்சிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 36ல இருந்து 51 வருது இல்லைங்களா? ஸோ மொத்தம் 16 ஆர்டிகல். இந்த 16 ஆர்டிகளை வந்து 3 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உள்ளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்ட்டு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலது சமதர்மம், இந்த சமதர்மத்தை சமத்துவத்தை வலியுறுத்துற வகையில ஒரு சில ஆர்டிகல்ஸ் இருக்கும். காந்திய இதை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, காந்திய அந்த அகிம்சையை பேஸ் பண்ணி ஒரு சில ஆர்டிகல்ஸ் இருக்கும். தாராள அறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு சில ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அடிப்படை உரிமையை நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை அணுகி நம்ம பெற முடியுதோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டாயமா வந்து செஞ்சே ஆகணும், கவர்மெண்ட் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, பெரியவங்க வந்து நமக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டா கேட்கலாம், கேட்காட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு கைட்லைன் தான், அரசுக்கு ஒரு கைடன்ஸ் தான். அதை அந்த கைடன்ஸை அரசு ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமே இருக்கலாம். ஃபாலோ பண்ணலான்றதுனால அதை வந்து என்ன சொல்றது தப்புன்னு சொல்லி யாரும் கோர்ட்டை அணுகி நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி கேட்கல அப்படின்லாம் எந்த ஒரு கேஸும் போட முடியாது. அதற்கு வந்து அவங்க எந்த ஒரு இது தீர்ப்பும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கட்டாயப்படுத்த முடியாது, அரசை கட்டாயப்படுத்த முடியாத ஒரு விதிகள் தான் இந்த 36ல இருந்து 51 வரைக்கும் வரக்கூடிய விதிகள். ஓகேங்களா? அப்ப எதுக்கு இந்த இது இது எல்லாமே இருந்திருக்கலாமே, ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். கட்டாயம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. இருந்தாலும் உங்களோட ஐடியாலஜிக்கு நான் அதை கொடுத்துருக்கேன்ப்பா, இதை பேஸ் பண்ணி இந்த விஷயத்த நீங்க மக்களுக்காக செய்யலாம், சமுதாய நலனுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளே வந்து பாத்தீங்கன்னா சமுதாய நலனை சார்ந்தது. ஓகேங்களா? சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுடைய நோக்கம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து இந்த அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடை வந்து பாத்தீங்கன்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்ட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. அம்பேத்கர் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்றத எதை சொல்றாரு? அரசுக்கு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை தான் அவர் சொல்றார். இதை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்க இது ஒரு கைடன்ஸா இருக்கும். ஓகேவா? அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அடிப்படை உரிமை நம்ம அமெரிக்கால வந்து அந்த ஐடியாலஜி எடுத்துக்கிட்டோம். அரசு நெறிமுறைத்துவம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடிப்படை உரிமையை நம்ம கூட்டவோ சாரி குறைக்கவோ இல்ல வந்து ரிமூவ் பண்ணவோ முடியாது. சொத்துரிமையை ரிமூவ் பண்ணிட்டாங்க, மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மத்த எந்த ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான், ஒரு அட்வைஸ் தான். ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் இதெல்லாம் கிடையாது.
ஸோ இது நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். இது அடிப்படை உரிமை. அரசு நெறிமுறைத்தவர் நீ எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் அதை கட்டுப்படுத்தலாம் முடியாது. அவங்களுடைய சாய்ஸ் தான், அரசுடைய சாய்ஸ். கேட்டா கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். அடிப்படை உரிமை சட்ட ஒப்புதலை பெற்றவை. நான் அரசியல் நெறிமுறைத்தும் கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அரசியல் ஒப்புதல் தான், சட்ட ஒப்புதல் கிடையாது. ஆனா அடிப்படை உரிமை சட்ட ஒப்புதலை பெற்றது. அதனாலதான் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம நீதிமன்றத்தை அணுக முடியும். அப்ப அந்த அடிப்படை உரிமை எதை வலுப்படுத்துகிறது? அரசியல் ஜனநாயகத்தை, நாட்டுடைய அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் அந்த கொள்கைகளை ஏத்துக்கிட்டு செயல்படுத்தினாங்கன்னா சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகும். நம்ம இதுல பார்த்திருப்போம், அடிப்படை உரிமையில 21A அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகல் நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாதிரி வந்து 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அந்த முன்பருவ மழலையர் கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்ட்டு அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது எப்ப இந்த ஆர்டிகலை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2002ல. இந்த 2002ல யார் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க? அப்துல் கலாம் ஐயா வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு. யார் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய், ஏபி வாஜ்பாய் அவர்கள் அப்ப வந்து பிரதம மந்திரியா இருந்தாங்க. அப்ப அவங்க கொண்டு வந்ததுதான் இந்த இது. ஓகேங்களா? ஸோ 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு மழலையர் கல்வியை வழங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிப்படை உரிமையா கொண்டு போய் 21 ஆர்டிகல் 21A அப்படின்ட்டு 21 இருக்கும், அதை கூட ஏ ஒரு அடிஷனல் விஷயமா வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? இது எங்க இருந்து திருத்தப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரிவு 45 இது அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடுல இருந்த விஷயம். ஓகேங்களா? ஒரு கைடன்ஸா இருந்துச்சு, இது நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாம விடலாம் அப்படின்ற மாதிரி இருந்த விஷயத்த இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் செயல்படுத்தக்கூடியது, இதை கட்டாயம் அரசு செய்யணும், இது வந்து ஜஸ்ட் ஒரு கைடன்ஸா மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிகல் 45ல இருந்ததை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21A கொண்டு போய் சேர்த்தாங்க. 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மழலையர் கல்வியை வழங்க அறிவுரை கொடுத்தது. ஓகேவா? இது எந்த சட்ட திருத்தம்? 86வது சட்ட திருத்தம். 2002 அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராகவும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராகவும் இருந்தாங்க. ஓகே, அடிப்படை உரிமை இருக்கு. எம்ஜிஆர் அவருடைய பாடல் வரிகள் இருக்கு. என்ன வரிகள்னா, நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று தெரிந்தால் நன்மை உனக்கு அப்படின்ட்டு எம்ஜிஆருடைய வரி ஒண்ணு இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நாடு எனக்கு என்ன செஞ்சிச்சு, நாடு எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னு தான் கேட்போம். நாட்டுக்கு நீ என்னடா பண்ண கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, நாடு எனக்கு அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீ என்ன நாட்டுக்கு பண்ண அப்படின்ற விஷயத்தை தான் கொண்டு வந்து அடிப்படை கடமைகள்ல சேர்த்திருப்பாங்க. இந்த அடிப்படை கடமை அப்படின்றது அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கிரியேட் பண்ணும் போதே கொண்டு வந்ததான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப அவர் உரிமை மட்டும் தான் கொடுத்திருந்தாரு, குடிமக்களுக்கு இந்த உரிமை எல்லாம் இருக்குன்னு தான் சொன்னாரு. யார் இந்த அடிப்படை கடமையை சேர்த்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமையை சேர்க்கிறாங்க. ஓகேப்பா, இந்திய குடிமகன் தான் நீ, உனக்கு இந்த உரிமை எல்லாம் இருக்கு, உனக்கு இந்த உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீ கோர்ட்ல கேஸ் போடுற, எல்லாமே ஓகே. ஆனா நாட்டுக்கு நீ என்ன திருப்பி செய்யற, அப்போ உனக்கு கடமை கிடையாதா, கேட்கறதுக்கு உரிமை மட்டும்தான் இருக்கா, செய்யறதுக்கு கடமை கிடையாதா அப்படின்ட்டு தான் கொண்டு வந்த விஷயம்தான் இந்த அடிப்படை கடமை. இந்த அடிப்படை கடமை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி தான் இந்த கடமையெல்லாம் வந்து குடிமக்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த கமிட்டி வந்து லீட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங். ஓகேங்களா? எப்ப ஃபார்ம் பண்ணாங்க இந்த கமிட்டியை? 1976ல சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. அவங்க தான் அந்த அடிப்படை கடமையை அப்படின்ட்டு இதெல்லாம் அடிப்படை கடமைகளா வந்து இந்திய குடிமக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து இந்திரா காந்தி அம்மையார் ஓகே அது ஒரு சிலது ஏத்துக்கிறாங்க, ஓகே இதெல்லாம் கொண்டு வரலாம், ஒரு சிலதெல்லாம் வந்து அதுல இல்லாத வந்து அம்மையாரே வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி விஷயங்களையும் அடிப்படை கடமையா மக்களுக்கு, நம்ம இந்திய குடிமக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுதான் இந்த அடிப்படை கடமை. இதை வந்து எங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம் இல்லையா? அடிப்படை உரிமைன்றது நம்ம அமெரிக்கால இருந்து அந்த ஐடியாலஜி எடுத்துக்கிட்டோம். அப்ப அந்த அடிப்படை கடமைன்றதை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன், முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமை. அவங்களுடைய அடிப்படை கடமை அப்படியே நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றி கொண்டு வந்தது தான்
இதற்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி தான் கொண்டு வராங்க. அந்த கமிட்டி வந்து யார் லீட் பண்ணா, சர்தார் ஸ்வரன் சிங். ஓகேங்களா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, 1976. ஓகேவா. ஸோ 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், இது ஒரு குறு அரசியலமைப்புன்னா சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றிருக்கும். இது யாருடைய தலைமையில் நடந்துச்சு இந்த சட்ட திருத்தம்லாம்? இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரியா இருக்கும்போது நடந்ததுதான் இதெல்லாம். எப்ப? 1976. ஓகேவா. ஒன்றும் இல்லை, இந்த 4 2 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 4 2 6, 1976. ஓகேங்களா. நமக்கு இந்த 76லையும் 78லையும் சின்ன கன்ஃபியூஷன் வரும். 78 உங்களுக்கு மொராஜி தேசாய் வந்து பிரதமராக இருக்கும்போது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடந்திருக்கும். அது 44. ஓகேங்களா, 4 + 4 8. ஸோ அப்போ அது 1978. இந்த லாஸ்ட் டிஜிட்டை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 8ன்னு வந்துச்சுன்னா அது 44வது சட்ட திருத்தம், 6ன்னு வந்துச்சுன்னா 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா தான் இந்த அடிப்படை கடமையை சேர்த்துறாங்க. எங்க கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னா, புதுசா ஒரு பகுதியை கிரியேட் பண்ணல. இந்த அரசு நெறிமுறை திருத்தும் கோட்பாடு இருக்கு இல்லைங்களா, பகுதி 4, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ அப்படின்றத சேர்த்து அங்கேயே கொண்டு போய் அடிப்படை கடமையை வைக்கிறாங்க. ஓகேவா. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அது அடிப்படை கடமை தான். ஆனா கட்டாயமா வந்து அதை செஞ்சேதான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடியது. எப்படி கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு கைடன்ஸா இருக்குதோ, அதே மாதிரி குடிமக்களுக்கும் கடமை அப்படின்றது ஒரு கைடன்ஸா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுல ஒரு சில விஷயம் கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஓகேவா. ஃபாலோ பண்ணலைன்னா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. எல்லாமே கம்பல்சரி அப்படின்றது கிடையாது. அப்ப பகுதி 4(a)ல சேர்த்துட்டாங்க. ஆர்டிகல் என்ன பண்ணாங்க, 51(a) அப்படின்ற ஒரு ஆர்டிகல் சேர்க்கிறாங்க. ஆனா கடமை வந்து பாத்தீங்கன்னா 10 கடமை இருக்கும். அப்ப 51(a) அப்படின்ற ஒரே ஆர்டிகலுக்குள்ள எப்படி 10 கடமைன்னு பாத்தீங்கன்னா, அந்த 51(a)ல உட்பிரிவு கொடுக்குறாங்க. A to J அப்படின்ட்டு உட்பிரிவு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதற்கப்புறம் பிளஸ் கே அப்படின்றது ஒன்று வந்திருக்கும். இந்த கே அப்படின்றது இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல வந்தது கிடையாது, அதற்கு பின்னாடி அது வந்தது. என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. 51(a) அப்படின்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 கடமைகளை கொடுத்திருப்பாங்க, அடிப்படை கடமைகளா. என்னென்ன கடமை? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னம், நம்முடைய தேசிய கொடியாகட்டும், நம்முடைய தேசிய கீதமாகட்டும், தேசிய சின்னங்களை வந்து மதிச்சு செயல்படணும். அதற்கு எந்த ஒரு அவமரியாதையும் செய்துவிடக்கூடாது. இது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு என்ன காரணம் வந்து அடிப்படையா இருந்தது? எதற்காக நம்ம சுதந்திரம் வாங்கணும்? சுதந்திரம் வாங்குறதுக்கான காரணம் என்ன? ஒருத்தவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கிட்ட நான் அடிமையா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அங்க இருந்து நம்ம வந்து அவனை போராடி அவனை வெளியே துரத்திட்டு நம்ம சுதந்திரம் வாங்குறோம். அப்ப அதற்கான காரணங்கள், உயரிய காரணங்கள் இருக்கு இல்லையா. நம்மை நாம் ஆள வேண்டும், மக்களாட்சியிட, மன்னராட்சி இல்லாம மக்களாட்சி இருக்கணும், மக்களே ஆளணும், மக்களுக்கு உண்டான நலன் இருக்கணும், யாருக்கும் அடிமையா மக்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு வலியும் வேதனையும் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ அப்ப அந்த உயரிய நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த உயரிய நோக்கத்தை இந்திய குடிமக்களாகிய நாம் போற்றி வளர்க்கணும். ஓகேங்களா. அந்த ஒருமைப்பாடு, நாட்டுடைய ஒருமைப்பாடு, ஒற்றுமை, இதெல்லாம் வந்து போற்றி பாதுகாக்கணும். நம்ம நாட்டுடைய அழகே அந்த வேற்றுமை ஒற்றுமைன்றதுதான். ஸோ இந்த மாதிரி நோக்கங்களை எல்லாம் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்தியாவுடைய இறையாண்மை, அதாவது இந்தியாவுடைய சுதந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். தேச பணியாற்ற தயாரா இருக்கணும். நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, தேச பாதுகாப்பிற்கு ஒரு பிரச்சனை அப்ப அப்படின்னா, அப்ப வந்து நம்ம மிலிட்ரியில, ராணுவத்துல போய் சேரணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லிச்சு அப்படின்னா, நான் ஜாயின் பண்றதுக்கு, இந்தியன் மிலிட்ரியில போய் ஜாயின் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். தேச பணியாற்ற நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்ப ABCD, ஓகேங்களா, இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்றை சார்ந்தது. முதல் 4 அடிப்படை கடமையும் நாட்டுப்பற்று சார்ந்தது, பேட்ரியாட்டிசத்தை சார்ந்தது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஓகேங்களா. பேதம் இருக்கக்கூடாது. சாதி, சமயம், மொழி, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி அந்த பிராந்திய பகுதி அப்படின்ற மாதிரி வந்து வேறுபாடுகள் நாம் பார்க்கக்கூடாது. இந்திய குடிமக்கள், அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல வந்து முன்னாடி எல்லாம் பிரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா
இந்தியா எனது நாடு, இந்தியர்கள் அனைவரும் எனது சகோதரர்கள் அப்படின்ட்டு சகோதர சகோதரிகளே அப்படின்ற மாதிரி நம்ம உறுதிமொழி எடுப்போம். ஓகேங்களா? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் சரி, நம்ம கன்னியாகுமரியில இருக்கலாம், அப்ப பக்கத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரை சேர்ந்தவனா இருக்கலாம். ஆனா எங்க பக்கத்துலயே நம்ம கன்னியாகுமரி ஒரு ஆள் இருந்தா அவன்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு ஒரு அன்போட நேசத்தோட பழகுவோம், அதேதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லையில இருக்கவனும் கூடயே வந்து அதே இதோட தான் இருக்கும், நேசத்தோடையும் அன்போட தான் வந்து பழகணும். அவன் வந்து ஒரு ஒரு வேற மாநிலத்துக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்தியா நம்மளுடைய இந்திய குடிமகன், அவன் நம் சகோதரன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட தான் இருக்கணும். இது ஒரு அடிப்படை கடமை அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க, சகோதரத்துவத்தை வளர்த்தல். அதே மாதிரி பெண்களை தரக்குறைவாக நடத்தாம அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து நடத்தணும் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை கடமையா கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை, சகோதரத்துவத்தை வளர்க்கிறது, நம்முடைய கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல், நம்மளுடைய உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரம். ஓகேங்களா? கலப்பு கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. ஓகேங்களா? இது ரெண்டுமே பாதுகாத்தல் சம்பந்தம். கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்க வேண்டும். சொன்னோம் இல்லைங்களா, 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. இங்க பாருங்க, சமதர்ம பாத்துட்டீங்க இல்லையா, சமதர்மம் என்னென்னன்ட்டு. காந்தி என்னென்னன்றது பாத்தீங்க இல்லையா. தாராள அறிவு சார்ந்தவை, தாராள அறிவு சார்ந்த எதுல இருந்து வரும், அறிவியல்ல இருந்து வரக்கூடியதுதான். அதையும் போற்றி பாதுகாக்கணும், வளர்க்கணும். அறிவியல், மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்கணும். இது ஒரு அடிப்படை கடமை. அதே மாதிரி பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். ஓகேங்களா? பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். அரசு சொத்தை நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும், அதை வந்து சேதப்படுத்தக்கூடாது. தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக நாம் உழைத்திட வேண்டும். நம்மளுடைய நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு ஒவ்வொரு குடிமகனும் பாடுபட வேண்டும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் நிமிஷம், தப்பா எழுதுறேன்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். இது வரைக்கும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்று. ஸோ இஎஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே. ஓகேங்களா? ஸோ இந்த இது வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தின் பிரகாரம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா 1976 பாருங்க, 1976 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் கொண்டு வந்த 10 அடிப்படை கடமைன்றது அதோட முடிஞ்சு. ஓகேவா? அப்ப இந்த அடிப்படை கடமை வந்து பாத்தீங்கன்னா எப்ப கொண்டு வந்தாங்க, 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பை கட்டாயம் வழங்குறது அப்படின்றது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 86. ஓகேங்களா? அது 42, இது 86. 86வது சட்ட திருத்தம் எப்ப எந்த ஆண்டு நடைபெற்றது, 2002. யாரு குடியரசுத் தலைவராக அப்ப இருந்தாங்க, அப்துல் கலாம் ஐயா. பிரதமராக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். ஓகேங்களா? ஸோ 51A கே அப்படின்ட்டு ஒரு புதுசா ஒன்று கொண்டு வராங்க. எப்படி 21A கொண்டு வந்தாங்க இல்லையா, தொடக்க கல்வி பெறும் உரிமை, மழலைய கல்வி. ஸோ அதே இதுல அந்த இதுலயே அமன் பண்ணதுதான் இந்த விஷயம். ஓகேங்களா? 51A கேன்னு ஒன்று ஆட் பண்றாங்க. அது 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது என்ன, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி கொடுக்கணும். ஓகேங்களா? பெற்றவங்க அந்த வேலையை செஞ்சே ஆகணும். அவங்கள வேலைக்கு அனுப்புறது அப்படின்றது சட்டப்படி குற்றம். மத்திய மாநில உறவுகள், மத்திய நாடாளுமன்றம் இந்தியாவுடைய எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. ஓகேங்களா? யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் அவங்க சட்டம் இயற்றலாம், மாநிலங்களுக்கும் சட்டம் இயற்றலாம், யூனியன் பிரதேசங்களுக்கும் சட்டம் இயற்றலாம். அந்த அதிகாரம் மத்திய நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 7வது அட்டவணையில மத்திய மாநில அதிகார பகிர்வு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மத்திய, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்றது
ஒரு பட்டியலாவே கொடுத்துருக்கேன். இதை பக்காவா வந்து இது உங்களுக்கு இந்த அதிகாரம் தான், இதை பேஸ் பண்ணி இந்த அதிகாரத்தின் மேல நீங்க சட்டம் இயற்றலாம் அப்படின்ற விஷயத்த தெளிவா 7வது அட்டவணையில நம்முடைய அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல்ல 97 துறைகளும், மாநில பட்டியல்ல 66 துறைகளும், பொதுப்பட்டியல் ஓகேங்களா? ஸோ 2 பேருமே அதன் மேல சட்டம் ஏற்றலாம். மத்திய பட்டியல் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றம் சட்டம் ஏற்ற முடியாது. மாநில பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றும். பொதுப்பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் 2 பேருமே சட்டம் ஏற்ற முடியும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் 47 துறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்பயும் வந்து இதே அளவுல தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா 66ல இருந்து 61 ஆயிடுச்சு. பொதுப்பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா 47 இருந்தது 52 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப 5 துறைகள் பொதுப்பட்டியலில் கூடியிருக்கு. அந்த 5 துறைகள் மேலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஏற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம். ஆனா வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வருது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய இதுல சட்டம் ஏற்றும் போது ஒரு கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் இறுதி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கு. அந்த கல்வி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட இது ஒரு விஷயத்த சொல்லுது, மத்திய அரசு ஒரு விஷயத்த சொல்லுது, 2 பேத்துக்கும் முரண்பாடு இருக்கு. நான் ஒன்னு கொண்டு வரேன்னு சொல்றேன், மத்திய அரசு அது மாநில அரசு அது வேணாம்னு சொல்லுது. அப்படிங்கும்போது மாநில அரசு சொல்றத மத்திய அரசு கேட்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மத்திய அரசு என்ன நினைக்கிறதோ அதை செயல்படுத்த முடியும். அதற்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால அந்த விஷயத்த செய்ய முடியும். இப்ப கல்வின்றது ஒரிஜினலாவே பொதுப்பட்டியல தான் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பொதுப்பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? அப்ப மத்திய பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா 97 துறைகள் இருந்தது 100 மாறிடுச்சு. மாநில அரசு கையில 66 இருந்தது 61 குறைஞ்சிருச்சு. பொதுப்பட்டியல 47 இருந்தது 52 மாத்திட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, 1976ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது நடந்துச்சு இல்லையா? அந்த திருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்ட திருத்தத்துல மாநில பட்டியல்ல இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க. என்னென்ன துறை? அந்த 66ல இருந்து 61 ஆச்சு இல்லையா? அப்ப 5 துறை போச்சு இல்லையா? அந்த 5 துறை என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். ஓகேங்களா? ஸோ இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது கல்வி. இது வந்து எந்த பட்டியலில் இருந்துச்சு? மாநில பட்டியலில் இருந்தது. மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தினது யாரு? இந்திரா காந்தி அம்மையார். எப்ப மாத்தினாங்க? 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறை மேல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு சட்டம் இயற்ற முடியும் அப்படின்ற விஷயத்த அங்கதான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி காடுகள் சம்பந்தமாகவும், எடைகள் மற்றும் அளவுகள் சம்பந்தமாகவும், பறவைகள் மற்றும் வனங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாகவும், பிற நீதிமன்றங்களுடைய நீதி நிர்வாகம் சம்பந்தமாகவும் மத்திய அரசு சட்டம் இயற்ற முடியும், மாநில அரசும் சட்டம் இயற்ற முடியும். ஓகேங்களா? கான்ஃபிளிக்ட் வந்துச்சு அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல். நிர்வாக உறவுகள். நிர்வாக உறவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இதா பிரிச்சிருப்பாங்க. நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிர்வாகம் சம்பந்தமா. அதே மாதிரி மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை, ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, இதெல்லாமே. இதுல மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை யாரு கூட? மத்திய அரசு கூட செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நதிநீர் பங்கீடு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையம் அமைக்கிறது, இல்ல ஒரு மெட்ரோ ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து கொண்டு வர விஷயங்கள் தான். ஓகேவா? ஒரே நிமிஷம். எல்லை பிரச்சனை, மாநிலங்களுக்கான எல்லை பிரச்சனை தீர்வு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை.
மத்திய அரசு திட்டம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, மெட்ரோன்னு எடுத்துக்கங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து மாநில அரசே அதற்கான ஃபண்டை போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதற்கு மத்திய அரசு நிதி தர வேண்டும். ஓகேங்களா? மாநில அரசும் நிதி தர வேணும். மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பட்ஜெட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து மாநில அரசு கொடுக்குதுன்னு வைங்களேன். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ்ன்றது வேறுபடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக உறவு, நிர்வாக ரீதியிலான மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு. ஓகேவா? நிதி உறவு, நிதி உறவு வந்து எங்க வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பகுதி 12ல வச்சிருப்பாங்க. சட்டப்பிரிவு 268ல இருந்து 293 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுல கிட்டத்தட்ட மிடில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 280 ஆர்டிகல், நிதி சார்ந்த ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 280. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து சரிபாதி எடுத்து 12 எடுத்தீங்கன்னா 12 கழிச்சோன்னா 268, 12 கூட்டணும் அப்படின்னா 12ல 13 கூட்டணும், 13 கூட்டணும்னா 293. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிதி சார்ந்த உறவுகளுக்கான சட்டப்பிரிவு 268ல இருந்து 293 வரைக்கும். மத்திய மாநில அரசுடைய உறவுகளை ஆராய்வதற்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு முதலாக தமிழக அரசு வந்து ராஜமன்னார் ராஜமன்னார் டாக்டர் ராஜமன்னார் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா மூவர் குழு 3 பேர் இருக்காங்க. தலைமை ராஜமன்னார், அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நபர்கள் இருப்பாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சந்திர ரெட்டி. ஓகேங்களா? சந்திர ரெட்டி, அது போக லட்சுமண சுவாமி முதலியார். இவங்க 3 பேரும் சேர்ந்து அமைந்ததுதான் இந்த ராஜமன்னார் கமிட்டி. யார் ஃபார்ம் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா ஃபார்ம் பண்ணியிருப்பார். 1969ல அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது ஃபார்ம் பண்ண கமிட்டி தான் இது. எதற்காக? மத்திய மாநில உறவு குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. இது வந்து பாத்தீங்கன்னா 1971ல அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஆராயணும் அப்படின்ட்டு அந்த ஆராய்ஞ்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா 282 பக்க அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. எந்த ஆண்டு? 1971ஆம் ஆண்டு. அது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏத்துக்கல. இந்த மாதிரி ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ள முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த இது வந்து பாத்தீங்கன்னா 268ல இருந்து 293 வரைக்கும். அதுல முக்கியமான ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 280. இதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் அந்த வரியை போட்டு அந்த வரியை பிரிச்சுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 280 தான். ஓகேங்களா? இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்க 5% டேக்ஸ் அப்படின்னா 2.5% வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 2.5% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரும். ஸோ அதை பிரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 280 கீழே தான் வரும். ஓகேங்களா? இந்த நிதிக்குழு யார் வந்து நியமனம் செய்வார்? குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அலுவலக மொழிகள். ஸோ பகுதி 17ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலுவலக மொழிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1+7 8 ஞாபகம் வச்சுக்கலாம். இதே 8 தான் அட்டவணை 8ல தான் அலுவலக மொழிகள் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பகுதி 17 கூட்டினோம்னா 8, அட்டவணையும் 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா 8 ஆர்டிகல் தான் இருக்கும். 343ல இருந்து 351 வரைக்கும் 8 ஆர்டிகல் தான் இருக்கும். ஸோ அந்த அலுவலக மொழி அப்படின்னாவே நீங்க 8ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? என்ன பகுதி அப்படின்னா 8 மட்டும் நம்ம பிரிச்சோம்னா போதும். 1 7 8 அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சோம்னா போதுமானது. அட்டவணை 8 இருக்கக்கூடிய ஆர்டிகளும் 8 ஆர்டிகல் 343ல இருந்து 351வது ஆர்டிகல் வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. முதல்ல அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல வந்தது 14 மொழிகள் தான் அங்கீகரிச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2004ல வந்து பாத்தீங்கன்னா செம்மொழிகள் அப்படின்ற ஒரு புதிய வகைப்பாட்டை கொண்டு வராங்க. என்னென்ன மொழி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவநாய பவனம் சொல்லியிருப்பார். செம்மொழிகளுக்குன்ட்டு ஒரு சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிரைட்டீரியாஸ்ல வரக்கூடிய லாங்குவேஜஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2004ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா
இதுவரைக்கும் 6 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்தை வாங்கியிருக்கு. அதில் செம்மொழி அந்தஸ்து வாங்கின முதல் மொழி நம் தமிழ் மொழி 2004. ஓகேங்களா. ஸோ சவுத் லாங்குவேஜ் எல்லாமே செம்மொழி அந்தஸ்தை வாங்கிருச்சு. ஓகேவா. ஸோ தமிழ் 2004 முதன்முறையாக, அடுத்தது சமஸ்கிருதம் 2005. தமிழ் கொடுத்தோடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் அடுத்த வருஷத்துலேயே கிடைச்சிருச்சு. 2004, சமஸ்கிருதம் 2005. அடுத்தது தெலுங்கு வாங்குது. தெலுங்கு 2008, கன்னடமும் அதே 2008 செம்மொழி அந்தஸ்தை வாங்குது. ஓகேங்களா. மலையாளம் 2013 வாங்குது. ஒடியா வந்து பார்த்தீங்கன்னா 2014 செம்மொழி அந்தஸ்தை வாங்குது. இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் செம்மொழி அந்தஸ்தை வாங்கின மொழிகள் 6 மொழிகள் தான். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அப்புறம் ஒடியா. இதில் 4 லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் லாங்குவேஜ் தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்ட்டு எல்லாமே செம்மொழி அந்தஸ்தை வாங்கியிருக்கு. தேசிய அவசர நிலை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டிகல் 19, அதாவது பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, கூட்டம் கூடும் உரிமை, ஸோ இதெல்லாம் வந்து நிறுத்தி வைக்க முடியும் குடியரசுத் தலைவரால். ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அந்த இது வந்து அமல்படுத்திடுவாங்க. அது வந்து அமலுக்கு வந்துடும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிகல் என்ன? தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352. அதாவது போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி இந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி தேசிய அவசர நிலையை பிறப்பிக்க முடியும். அப்படி பிறப்பிக்கக்கூடிய அவசர நிலை அப்படின்றது 2 வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற அவசர நிலை, இன்னொன்று உள்நாட்டு அவசர நிலை அப்படின்ட்டு 2 வகையா பிரிக்கலாம். இந்த வெளிப்புற அவசர நிலை அப்படின்றது இப்ப சீனாவோ பாகிஸ்தானோ போர் தொடுக்குது, இல்லை மற்ற நாடுகள் நம்ம மேல போர் தொடுக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளிப்புற அவசர நிலை அப்படின்ற மாதிரி கருதப்படும். அதே மாதிரி உள்நாட்டு அவசர நிலை அப்படின்றது நாட்டுக்குள்ளேயே கிளர்ச்சி வரும் இல்லையா, ஒரு கோஷி வந்து இது பண்றது அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அதுதான் உள்நாட்டு அவசர நிலை. அப்ப இந்தியாவில் எத்தனை டைம் வந்து அவசர நிலையை பிறப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம். எப்ப? 1962, 1971, 1975 அப்படின்ட்டு 3 ஆண்டுகள், 3 காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் 1962 அப்படின்றது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது, எப்ப இந்தியா சீனா போர் நடந்துச்சு இல்லையா, அப்ப வந்து அறிவிக்கப்பட்டது இந்த தேசிய அவசர நிலை. அப்ப இது என்ன அவசர நிலை? வெளிப்புற அவசர நிலை. 1962 அறிவிக்கப்பட்டது வெளிப்புற அவசர நிலை. 1971 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. அப்ப அதுவும் வெளிப்புற அவசர நிலை தான். ஓகேங்களா. 1975 அறிவிக்கப்பட்டது 1975 அறிவிக்கப்பட்டது உள்நாட்டு அவசர நிலை. எமர்ஜென்சி அறிவிச்சாங்க இல்லையா இந்திரா காந்தி அம்மையார், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு அவசர நிலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபக்ருதீன் அலி. 1975 குடியரசுத் தலைவராக இருந்தது, உள்நாட்டு அவசர நிலை அறிவிக்கும் போது குடியரசுத் தலைவராக இருந்தது ஃபக்ருதீன் அலி. 71 வந்து குடியரசுத் தலைவராக இருந்தது பார்த்தீங்கன்னா வி கிரி. ஓகேங்களா. ஸோ இந்த 3 காலங்களில் மட்டும்தான், இந்த 3 ஆண்டுகளில் மட்டும்தான் தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாநில அவசர நிலையும் பிறப்பிக்க முடியும். ஒரே ஒரு டைம் பிறப்பிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ மாநில அவசர நிலை எப்படி பிறப்பிக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஏற்புடையதா இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டம் 356 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் மட்டும், பர்டிகுலரா இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவசர நிலை பிறப்பிக்க முடியும். அதற்கான வழிவகை எந்த ஆர்டிகல் செய்து? ஆர்டிகல் 356 செய்து. தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352. ஓகேங்களா. ஸோ இந்த அவசர நிலை வந்து பார்த்தீங்கன்னா 352 படி நடைமுறையில் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழ்நிலை, பிரச்சனை போயிட்டே இருக்கு, நடத்த முடியல அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொன்னாலும் அதற்கான சான்று அளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் அந்த அவசர நிலை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அந்த மாநிலத்தில் தொடர முடியும். ஓகேங்களா. அந்த தேர்தல் நடத்தி உரிய நபர்களை அந்த ஆட்சியில் உட்கார வச்சு அவங்க மூலமா வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ண, அந்த மக்களை வழிநடத்துறது அப்படின்ற விஷயமே அங்க செயல்படுத்த முடியாத சூழல் வருது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் அதற்கான சான்றிதழ் அளித்தால் மட்டுமே ஓராண்ட, ஒரு வருஷத்தை தாண்டியும்
குடியரசுத் தலைவர் ஆட்சியை அங்க அந்த பர்டிகுலர் மாநிலத்துல அமல்படுத்த முடியும். அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சினா குடியரசுத் தலைவர் டைரக்டா வந்து அங்க பாப்பாரான்னு கிடையாது, கிடையாது. ஆளுநர் தான் அங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆளுநர் மூலமா யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலை. ஓகேங்களா? 352 தேசிய அவசர நிலை. அதற்கப்புறம் 4 இது பண்ணி பாத்தீங்கன்னா 4 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 356 மாநில அவசர நிலை. அதுல இருந்து ஒரு 4 ஆட் பண்ணீங்கன்னா 360. அது வந்து பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலை. ஓகேங்களா? நிதி சார்ந்த அவசர நிலை இந்தியாவில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அப்படி நிதி சார்ந்த அவசர நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கிறாருன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்படும். அவங்க எந்த வகுப்பா கூட இருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட் அப்படிலாம் எந்த ஒரு பேதமும் இல்லாம அவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தோடைய சம்பளமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் படிகள் எல்லாமே வந்து குறைக்கப்படும். அவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அனைத்து அரசு ஊழியர்களுடைய சம்பளம் படிகள் குறைக்கப்படும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆணையம் மட்டும் கொடுத்தாருன்னா, குடியரசுத் தலைவர் கொடுத்தாருன்னா போதும், அதை செயல்படுத்த முடியும். ஆனால் இப்படி ஒரு நெறி சார்ந்த அவசர நிலை இதுவரைக்கும் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டதில்லை. ஓகேங்களா? நடந்ததே கிடையாது. ஆனா செய்ய முடியும். அதற்கான சூழ்நிலை இந்தியாவில் ஏற்படவில்லை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நம்ம பார்த்திருப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரும்போது மொத்தம் எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சு அப்படின்ட்டு 395 ஆர்டிகல் இருந்திருக்கும். இப்ப 395 ஆர்டிகல் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 448 ஆர்டிகல் வந்துருச்சு. ஓகேங்களா? கேம் இன்டு ஃபோர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 395ன்றதை தாண்டல. அதற்குள்ளே உட்பிரிவா தான் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து திருத்தப்பட்ட விதிகள் எல்லாமே சேர்த்திருப்பாங்க. ஆனா இந்த திருத்தங்கள்லாம் எதன் அடிப்படையில் சேர்த்துறாங்க? 395 ஆர்டிகல் தான் இருக்கணும். எப்படி வந்து இதெல்லாம் புதுசா திருத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா அதற்கும் அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செஞ்சிருக்கு. எதுலன்னு பாத்தீங்கன்னா சட்டப்பகுதி 20. ஓகேங்களா? 20 சட்டப்பகுதி 20 ஆர்டிகல் 368 அதற்கான அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு கொடுத்திருக்கு. 368 சட்டப்பிரிவு சட்ட திருத்தம் செய்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதுக்கான அதற்கு அதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு என்ன கைடன்ஸ், என்னென்ன முறையை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்கு. அப்படி நீங்க திருத்தம் பண்றீங்க அப்படின்ட்டு எதை வேணா திருத்தம் முன்னேற முடியாது. அடிப்படை கட்டமைப்பை அதை குலைச்சிடாம நீங்க வந்து ஒரு திருத்தம் மக்கள் நலன் சார்ந்து நீங்க செய்ய முடியும் அப்படின்றதுதான் அந்த அதிகாரம். ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் என்னென்ன வழிகள் பின்பற்றப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரணும். ஒரு திருத்த மசோதா கொண்டு வராங்கன்னா அதை மக்களவையில மட்டும் கிடையாது, மாநிலங்களவையிலையும் அதை அறிமுகப்படுத்தணும். 2 பக்கம் மக்களவை மாநிலங்களவை 2 பக்கமே அதை அப்ரூவ் பண்ணி மெஜாரிட்டி அப்ரூவல் வாங்கி தான் அதை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து அதை அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா கொண்டு வர முடியாது. எப்படி மெஜாரிட்டி காமிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவைக்கு வந்து வாக்களித்தவர்கள்ல 3/2 பங்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவைக்கு வந்து அவையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப 500 பேர் கூட வந்து இருக்கலாம். உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அவைக்கு 500 பேர் இருக்கலாம். ஆனா அன்னைக்கு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்தவங்க ஒரு 300 பேர் தான் இருக்காங்க. நீங்களேன் 300 பேர் தான் வந்திருக்காங்க. அதுல 3/2 பங்கு அப்படின்னா 200 பேராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லை பாஸ் பண்றதுக்கு, அந்த சட்ட திருத்த மசோதாவை பாஸ் பண்றதுக்கு ஆதரவாக ஓட்டளித்திருக்க வேண்டும். வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப அதை வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்ப முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா அனுப்ப முடியாது. அதே மாதிரி அதாவது நாடாளுமன்றத்தால் மட்டுமே சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றம் வந்து எந்த ஒரு அரசியலமைப்புடைய சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னா அது நாடாளுமன்றத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் செய்ய முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் ஆர்டிகல் 368 வந்து பாத்தீங்கன்னா 3 வகையில வந்து சட்ட திருத்தம் செய்யறதுக்கு வழிவகை செஞ்சிருக்கு. என்ன ஆர்டிகல்? 368. ஒன்னு சாதாரண அறுதி பெரும்பான்மை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அறுதி பெரும்பான்மை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய ஆதரவும் பெறணும். ஓகேங்களா? சிறப்பு அறுதி பெரும்பான்மை மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து பாதிக்கும் 28 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அதுல பாதிக்கும் மேல 14 மாநிலங்களுக்கு மேல 15 மாநிலங்கள் ஒப்புதலையாவது பெற்றுதான் இந்த நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் பெறுவதன் மூலம் திருப்திப்படுத்த முடியும் ஒரு சில சட்ட திருத்தங்கள். ஓகேங்களா?
ஸோ சாதாரண சட்ட திருத்தம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெரிய அளவில் ஒன்றும் இம்பாக்ட்லாம் கிடையாது அப்படின்னா சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலமே அதை கொண்டு வர முடியும். ஓகேங்களா, அது அந்த இதை பொறுத்து, மசோதாவை பொறுத்தது அது. சாதாரண சட்ட திருத்தம் அப்படின்னா பங்கேற்று வாக்களிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து எத்தனை எம்பிஸ் வந்திருக்காங்களோ சபைக்கு, இப்போ 100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அதில் பாதி, 100ல் பாதி எவ்வளவு, 50. இப்போ 50%, அதுக்கு மேலே ஒருத்தர் சேர்ந்து போட்டிருந்தா கூட போதும். அப்போ 50 100னா 51 பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட போதும், இந்த சாதாரண அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். ஓகேங்களா. சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படின்றது வருகை தந்த உறுப்பினர்கள், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2/3 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கணும். அப்பதான் இதை பாஸ் பண்ண முடியும். இந்த சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் எந்த மாதிரி மசோதாலாம் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாநிலத்தோட பெயர் மாத்துறது, இல்லை வந்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது. இப்போ வந்து தெலுங்கானா, ஆந்திரா தெலுங்கானா வந்து ஒருங்கிணைந்த ஆந்திரா வந்து பிரித்து தெலுங்கானான்னு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. தெலுங்கானான்னு கொண்டு வந்து மாநிலத்துக்கு பேர் வந்து தெலுங்கானான்னு வச்சாங்க. தெலுங்கானா ஒரு புது ஸ்டேட் கொண்டு வந்தாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர் உடச்சி வந்து லடாக் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க, ஒரு யூனியன் பிரதேசமாக கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய இஷ்யூ தான். ஓகேங்களா. ஸோ இதற்குள்ள அது கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ இது சொல்லலாம், ஆந்திரா தெலுங்கானா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அது சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் கொண்டு வர முடியும். ஒரு பேரை மாத்துறாங்க, இப்போ கர்நாடகாவுக்கு வந்து கர்நாடகான்னு இல்லாமல் ஒரு பேரை மாத்துறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் செய்யக்கூடியது. ஓகேங்களா. சிறப்பு அறுதி பெரும்பான்மைக்கு 2/3 பங்கு ஆதரவு உறுப்பினர்களுடைய வருகை தந்த உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கணும். மொத்த உறுப்பினர்ல 50%க்கு மேல வாக்கு பதிவாயிருக்கு. ஓகேங்களா. ஸோ மொத்தம் 500 பேர் இருக்காங்க, மொத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர்னா 250 கம்பல்சரி இருக்கணும். அந்த 250 கிராஸ் பண்றது தான் இருக்கணும். அந்த 2/3 பங்குன்றது கிராஸ் பண்ணியிருக்கணும். இந்த 250க்கு மேல வரணும். அப்பதான் இந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் அந்த மசோதாவை பாஸ் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கூட்டாட்சி அடிப்படை அம்சமா விளங்கக்கூடியது. இந்த 3வது தான். ஓகேங்களா. மாநிலத்துக்கும் அங்க பங்கு இருக்கு, மாநில அரசுக்கும் அங்க பங்கு இருக்கு அப்படின்ட்டு உறுதி செய்யக்கூடியதுதான் இந்த விஷயம். ஓகேங்களா. கூட்டாட்சியின் அடிப்படை அம்சம் இது வந்து பாத்தீங்கன்னா 2/3 பங்கு பெரும்பான்மை இருக்கணும். அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் இருக்கணும். இருக்கக்கூடிய 28 மாநிலம் ஒப்புதல் தரணும்னு கிடையாது. 15 மாநிலங்கள் ஒப்புதல் தந்து நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களிலும் மக்களவையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு உறுப்பினருடைய பெரும்பான்மை ஆதரவு இருந்தால் ஒரு சில பில்ஸ் பாஸ் பண்ண முடியும். அது என்ன மாதிரி பில்ஸ் அப்படின்றத பொறுத்தது. ஓகேங்களா. எந்த இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத அதை பொறுத்து தான் அங்கே வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 42வது சட்ட திருத்தம் 4+2 6 1976. ஓகேங்களா. இந்த சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு அப்படின்ட்டு சொல்லப்படுது. யார் வந்து அப்போ பிரதம மந்திரியா இருந்தாங்க, இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரியா இருந்தாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடிப்படை கடமை சேர்த்ததுல வந்து உட்பட நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் இது டீட்டெயில்டா பார்க்கணும். ஓகேங்களா. ஏன்னா நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எம்என் வெங்கடாச்சலையா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சி தலைமையில் அமைக்கப்பட்டது. இரண்டுமே மத்திய அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட குழு. ஓகேங்களா. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டில் இந்திய அரசு தீர்மானத்தின்படி எம்என் வெங்கடாச்சலையா வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சீராய்வு ஆணையம், சட்ட செயல்பாட்டிற்கான அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கு இடையான தொடர்புகள் பங்களிப்புகள் குறித்து ஆராய்வதற்காக ஏப்ரல் 2007 வந்து பார்த்தீங்கன்னா 3 உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதற்கான தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எம் பூஞ்சி அவருடைய தலைமையில அமைக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டா அடுத்தடுத்த இது வரும்போது அதை செப்பரேட்டாவே பார்க்கலாம். ஓகேங்களா. இது மட்டும் பத்தாது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எம் பூஞ்சி தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா 200 பக்க அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. இப்போ சமர்ப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2007 ஃபார்ம் பண்ண கமிட்டி 2010 அதற்கான அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலையா குழு வந்து பார்த்தீங்கன்னா தேச பாதுகாப்பு மத்திய அரசின் படையை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு ரிசர்வ்
ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்கள வந்து மாநில அரசுக்கு அனுப்புறதை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. அது போக மற்ற நோக்கங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு. எம்என் வெங்கடாச்சலையா, அதை நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம், இதுக்குள்ள அடக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்தக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பாடம் முடியுது. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.